ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட் படிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான டாபிக் இதுதான். பட் இந்த டாபிக்ல எல்லாருமே ரொம்ப பயப்படுற ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா hypothesis testing and its different statistical tests. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இந்த ஸ்பெசிபிக் டாபிக்கை எதுக்காக படிக்கணும் அப்படின்றது இங்க நிறைய பேருக்கு தெரியல. டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் எல்லாருமே சூப்பரா படிப்பீங்க, பைத்தன் படிப்பீங்க, பாண்டாஸ் படிப்பீங்க, நம்பை ஒர்க் பண்ணுவீங்க, டேட்டா விசுவலைசேஷன் போவீங்க, எல்லாம் பண்ணிட்டு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வரும்போது ஒரு 90% ஆஃப் த பீப்புள் இங்கேயே ஸ்டக் ஆகி ஐயோ அம்மா எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடிட்டு. எப்படி கரெக்டா இந்த பாயிண்ட்டை கேட்ச் பண்ணீங்க கோச் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் 2020 இருந்து இந்த ட்ரைனிங் ஸ்பேஸ்ல இருக்கேன். எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், நல்லா படிப்பாங்க, இந்த டாபிக் வந்தா மட்டும் அப்படியே தெரிச்சடிச்சுட்டு ஓடிடுவாங்க. சரி, எதுக்காக இப்படிலாம் ஓடுறாங்கன்னு பார்த்தா பிகாஸ் அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த ஹைபோதசிஸ் டெஸ்டிங் அண்ட் டிஃபரெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டை ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்குற வகையில் சொல்லிக் கொடுத்தா அந்த பர்டிகுலர் டாபிக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது, பயம் வராது. ஏன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டாபிக்கை அண்ட் இந்த டிஃபரெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் ஹைபோதசிஸ் டெஸ்ட்லாம் ரியல் டைமில் எங்கே அப்ளை பண்ண போகிறோன்னு உங்களுக்கு தெரியல. என்னப்பா டி டெஸ்ட்ன்றீங்க, ப்ரொபோர்ஷன் டெஸ்ட்ன்றீங்க, ஜி டெஸ்ட்ன்றீங்க, அனோவா டெஸ்ட்ன்றீங்க, கை ஸ்கொயர் டெஸ்ட்ன்றீங்க, எல்லாம் ஓகே. ஒரு ஃபார்முலாவும் பார்க்க ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இன்டர்வியூவில் எனக்கு எதை கேட்க போகிறாங்க, நான் எதை படிக்கணும், ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ணுமா, எந்த அளவுக்கு கோடிங் தெரியணும் அப்படின்னு நிறைய கொஷின் மேலே கொஷின் இந்த டாபிக் படிக்கும்போது நிறைய பேருக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு. அதனாலேயே எனக்கு மிஷின் லேர்னிங் வேண்டாம், ஏஐ வேண்டாம்னு இந்த பாதி கூட்டம் அப்படியே போச்சு. ரைட், உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கிளாரிட்டி அண்ட் டைரக்ஷன் இந்த ஸ்பெசிபிக் டாபிக்ல வேணும் அப்படின்னா இன்னைக்கோட மாஸ்டர் கிளாஸ் அதுக்கு கம்ப்ளீட்டா நான் டெடிகேட் பண்ண போறேன். இது ஃபுல்லா பாக்குறது மூலமா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி ஆல்ரெடி நம்ம வந்து செஷன் பண்ணிட்டோம். இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி பேசியாச்சு. பட் இந்த இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ள தான் இந்த ஹைபோதசிஸ் டெஸ்டிங் அண்ட் இந்த டிஃபரெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் இருக்கு. இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மேஜரான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய மொத்த டாபிக்ஸுமே உங்களுக்கு வந்து எல்லாமே கவர் ஆயிடும். So today let's dive point by point தெரிஞ்சுக்கலாம். This is your AI coach. Hypothesis testing and statistical test Masterclass 3 தமிழில். இது எதுக்காக நான் வந்து Masterclass 3ன்னு சொல்றேன்னா, நம்ம சேனலை நீங்க எல்லாமே ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பத்தி ஆல்ரெடி நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் வீடியோல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன, அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நான் நிறைய கொடுத்திருக்கேன். செகண்ட் வீடியோல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டைப் பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுலயே நம்ம வந்து 80% ஆஃப் த கண்டென்ட் வந்து முடிச்சிட்டோம். பெண்டிங் 20% வந்து நான் கண்டிப்பா நான் பண்ணுவேன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் நிறைய வந்து டிமாண்டபிளா நீங்க நிறைய டாபிக்ஸ் கேட்டிருக்கீங்க, N8 பத்தி கேட்டிருக்கீங்க, நிறைய அந்த ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன்ஸ்ல பத்தி என்னன்னு கேட்டதுனால நான் அதுக்கு சம்பந்தமான வீடியோஸ் நான் நிறைய போட்டிருக்கேன். இப்போ நம்ம திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாபிக்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசா வரீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏஐ எப்படி சிம்பிளிஃபைடா டீச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம சேனலோட கோல். இந்த கண்டென்ட் ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூ கேன் கிவ் மீ a like. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எதுக்காக இந்த டீச்சிங் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க, most learners drop out of machine learning because they get stuck in statistics. குறிப்பா the same point நான் ரீசெண்டா சென்னையில ஒரு ஈவென்ட் கண்டக்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வந்து என்கிட்ட சொன்னாரு, நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல கோர்ஸுக்கு காசு கொடுத்து படிச்சேன், பட் ஆனால் எனக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாபிக் வந்து தாண்டவே முடியல. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் முடியல. என் கூட எப்படியாச்சும் அதை டிராவல் பண்ணி இந்த டாபிக் மட்டும் கைப்பிடிச்சு தூக்கி விட்டுருங்க, அதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணி படிச்சிடும் அப்படின்னு மாதிரி சொன்னாரு. உள்ளரே அவர் எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ அவருக்காகவும் அவர் மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர் நீங்க இங்க உள்ள வரல, இருந்தாலும் நீங்க வெளியில இருக்கீங்க. தமிழ்ல ஏதாச்சும் யாராச்சும் இந்த ஸ்பெசிபிக் டாபிக் மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி டீச் பண்ணீங்கன்னா, புரியுற மாதிரி டீச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து தாண்டி வந்துருவேன்றதுக்காக தான் நான் இந்த டீச்சிங் பிளான் பண்ணிருக்கேன். அதுதான் என்னோட செகண்ட் பாயிண்ட் நான் போட்டிருக்கேன். யூ ஹியர் த டாபிக்ஸ் இன் இங்கிலீஷ் பட் நெவர் ட்ரூலி அண்டர்ஸ்டாண்ட்ஸ், பர்டிகுலர்லி இந்த டாபிக். எல்லா டாபிக்கும் புரிஞ்சிருது, இந்த டாபிக் மட்டும் ரொம்பவே கொஞ்சம் புரியாத புதிராவே இருக்கு. ஸோ இது எந்த லெவலுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் நான் உங்களுக்கு வந்து இதுல சொல்லி தரப்போறேன். மூணாவது விஷயம், இன் இன்டர்வியூஸ் இஃப் எனி கொஸ்டின்ஸ் ஆன் ஹைபோதசிஸ் இஸ் ரைஸ்ட் தட் லீவ்ஸ் யூ கம்ப்ளீட்லி blank. அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்க வந்து ஒரு கொஸ்டின் ஹைபோதசிஸ் டெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பத்தி ஏதாச்சும் 2-3 கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணப்பான்னு கேட்டா எல்லாருமே அப்படியே ஸ்டன் ஆயிடுறீங்க. இல்லாட்டினா ஹைபோதசிஸ் டெஸ்டிங் ANOVA டெஸ்டிங்கா, கை ஸ்கொயர் டெஸ்டிங்கா, இட் இஸ் யூஸ்ட் டு கம்பேர் த மீன் of 2 categorical variables, independent variables, null hypothesis, இப்படியே நிறைய பேர் ஸ்டக் ஆகிடுறீங்க. ஸோ அதனால இனிமேட் ஆகக்கூடாது, ஆக வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த டீச்சிங்கை கம்ப்ளீட்டா சிம்பிளிஃபைடா தமிழ்லேயே நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஃபோர்த் விஷயம், they finish entire courses but skip hypothesis testing because it feels too hard. எல்லாத்துக்கும் கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க இந்த குறிப்பா அந்த hypothesis testing. ஸோ உங்க எல்லாத்துக்காகவும் சிம்பிளிஃபைடா டீச் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்திருக்கேன். பட் இருந்தாலும் இந்த டாபிக் அதுக்குள்ள முன்னாடி போறதுக்கு முன்னாடி நான் வழக்கம் போல செட் பண்ற மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் செட் பண்ணிடுறேன். Who can watch the session? கண்டிப்பா ஹார்டா தான் இருக்குமென்னு கேட்டா
ஹார்டாக தான் இருக்கும். பட் பேஷண்டா இருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா ஒரு டைம் ஃபுல்லா பார்த்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க செகண்ட் டைம் பார்க்கும்போது இன்னும் சூப்பரான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா இது அந்த மாதிரியான டாபிக் தான். ஒரு டைம் ஃபுல்லா அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டெஜ்ல பார்த்ததுமே கம்ப்ளீட்டா புரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி கிடையாது. நானே நிறைய ரிசர்ச் பண்ணி பல தடவை, எத்தனை தடவை நான் இந்த பர்டிகுலர் டாபிக் டீச் பண்ணணும், ஒவ்வொரு டைம் புதுசா என்னால அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புதுசா எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துட்டு வரணும். சரி, நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம், நான் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன். இந்த டீச்சிங் நீங்க பாக்குறதுக்கு திருப்பி நான் 48 மணி நேரம் ரிசர்ச் பண்ணிருக்கேன். பிரசன்டேஷன்ல நான் புதுசா ரெடி பண்ணிருக்கேன். ஸோ இதுக்கு பின்னாடி பயங்கர ஹார்ட் ஒர்க் இருக்கு. நீங்களே பார்க்க போறீங்க. ஸோ அதனால இந்த வீடியோ நீங்க இப்பவே சேவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பாத்துருங்க. சேவ் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி நீங்க எப்பயாச்சும் படிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றது நான் நம்புறேன். பட் நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு ரெடினா மட்டும் இதை பாருங்க. பிகாஸ் அந்த மாதிரி தான் இது இருக்க போகுது. ரைட், டிஸ்க்ளைமர் முடிஞ்சாச்சு. இப்ப இந்த செஷனுடைய கோல் என்ன அப்படின்றது நான் குவிக்கா சொல்லிடுறேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் வாட் தி வேர்ல்ட் இஸ் விட்னஸிங் ரைட் நவ. இதுதான் என்னுடைய கோல். எல்லாம் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரியணும். அதே மாதிரி எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய டேக்அவே பாயிண்ட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கண்டிப்பா இந்த டாபிக்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சா, ஏன்னா இந்த டாபிக் நிறைய பேர் நீங்க யூடியூப்ல ரிசர்ச் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிதலுக்கு காம்ப்ளெக்ஸா இருந்துச்சா இல்ல ஈஸியா இருந்துச்சுன்றது மட்டும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் மட்டும் போட்டுட்டு போயிருங்க. ரைட், நம்ம குவிக்கா இன்னைக்கு கூட அஜெண்டா நம்ம செட் பண்ணிடலாம். எப்படி எந்த ஃப்ளோல நம்ம போறோம். ஃபர்ஸ்ட் குவிக் ரீகேப் ஆஃப் தி ப்ரீவியஸ் செஷன்ஸ் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 2 செஷன் எடுத்திருக்கோம். அடுத்தது ஹைபோதசிஸ் டெஸ்டிங். நல்ல ஹைபோதசிஸ் இருக்கு, ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் இருக்கு. அப்படின்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்றோம், வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்டிங். மூணாவது விஷயம், இந்த மாதிரி டிபெண்டன்ட் டெஸ்டிங் வெர்சஸ் இண்டிபெண்டன்ட் டெஸ்டிங் இருக்கு. அப்படின்னா என்ன, எந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். டி டெஸ்ட் இருக்கு, ப்ரொபோர்ஷன் டெஸ்ட் இருக்கு, அனோவா டெஸ்ட் இருக்கு, கை ஸ்கொயர் டெஸ்ட் இருக்கு. இதெல்லாம் என்னென்ன. அதே மாதிரி 1 tail டெஸ்ட் இருக்கு, 2 tail டெஸ்ட் இருக்கு, 1 sample டெஸ்ட் இருக்கு, 2 sample டெஸ்ட்ல இருக்கு. இதெல்லாம் எங்க எப்படி புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன். எண்ட் ஆஃப் த வீடியோல அந்த டாஸ்க் நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாவே தெளிவா புரியும். ஓகேவா? அதே மாதிரி கடைசியில நான் ஹவு டு ஆர்டிகுலேட் திஸ் கொஸ்டின் இன் தி இன்டர்வியூ. இதுதான் வெரி வெரி மோஸ்ட். நீங்க யூடியூப்ல எல்லாருமே பார்த்திருந்தாலும் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் இது எந்த லெவலுக்கு இன்டர்வியூல ஒரு கொஸ்டின் கேட்கும்போது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற அந்த பர்டிகுலர் விஷயம் இருக்காது. நான் கடைசியில் நான் உங்களுக்கு நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்கிலீஷ்ல நான் கொஸ்டின் கேட்டு இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்பதான் நமக்கு இன்டர்வியூல நீங்களும் இங்கிலீஷ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ அதனால அதையுமே நானே பண்றேன். பட் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். வித்வுட் எனி டிலே குவிக்கா நம்ம ஒரு ரீகேப் மட்டும் போயிடலாம். இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்திருக்கோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒண்ணு இல்ல, டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் அபவுட் பிரசன்ட். எப்படி உங்க கையில ஒரு 5 லட்ச ரூபாய் பணம் வச்சிருக்கீங்க, ஒரு இடத்துல நீங்க ஸ்டாக்ஸ் வாங்கணும். அந்த ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில டேட்டா எல்லாம் நீங்க ரிவ்யூ பண்றீங்க. ஓகே, இதனுடைய பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு, எந்த இடத்துல பீக்கா இருக்கு, எந்த இடத்துல லோவா இருக்கு, இந்த அமௌண்ட் இந்த இடத்துல இந்த ஸ்டாக்ல போறது கரெக்டா இருக்குமா இல்லையா. அப்போ யூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் மணி நவ். அந்த மணியை கரெக்டான விதத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க திங்க் பண்றீங்க. கரெக்டா? சோ அதுதான் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் அபவுட் பிரசன்ட். சப்போஸ் திங்க் பண்றதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல நீங்க கண்டக்ட் பண்ணுவீங்க. அதுக்கு பேர் தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி பின்னாடி போவோம். பட் எனிவே, நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்ன்ற கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுக்காக நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவை, வை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா, டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் அபவுட் பிரசன்ட் based on the data whatever I've received. I want to make a statement about present. அந்த டெசிஷன் ரொம்ப இன்ஃபார்ம்டு டெசிஷனா இருக்கும். நான் இது லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். டெசிஷனுக்கும் இன்ஃபார்ம் டெசிஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. டெசிஷன் அப்படின்னா ஜஸ்ட் ஓகேப்பா, கையில 5 லட்சம் இருக்கு, இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஓகே டிசைட் பண்ணிட்டீங்க. இன்ஃபார்ம்டு டெசிஷன் அப்படின்னா டேட்டா வச்சு அதுல என்ன ஆன்சர் வருது அதை வச்சு நீங்க கரெக்டான டெசிஷன் எடுக்கிறதா இன்ஃபார்ம் டெசிஷன். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நான் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் அபவுட் பிரசன்ட் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கும் போது சாம்பிள், பாப்புலேஷன் அப்படின்ற மாதிரி டிஃபரெண்ட் டெர்மினாலஜிஸ்ல இருக்கும். சாம்பிள் எதுக்காக அப்படின்னா, நீங்க கண்டிப்பா ஒரு 5 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 5 லட்சம் பேர்கிட்ட நீங்க ஒவ்வொருத்தட்டும் நீங்க போய் டேட்டா வாங்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு பிரியாணி இருக்கு, அந்த பிரியாணி எடுத்துக்கோங்க. அந்த பிரியாணி ஃபுல்லா ஒரு குக்கர்ல ஃபுல்லா இருக்கு. அந்த பிரியாணி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஃபுல் பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிள் எடுப்பீங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கு. அப்போ அந்த சாம்பிள் பாத்தீங்கன்னா அந்த பாப்புலேஷனுக்கு ஈக்குவலா இருக்கு. நீங்க ஃபுல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்றதுக்கு எல்லாத்தையுமே போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் பாயிண்ட். அதே மாதிரி பண்ண முடியாது, கஷ்டம். அப்படி ஃபுல்லா பண்ணா நேரம் அதிகமாகும், டைம் அதிகமாகும், ரிசோர்ஸ் அதிகமாகும், கெப்பாசிட்டி ஓவர்லோட் ஆகும், நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதனாலதான் we are unable to knock the door of the entire population all the time because population size is so huge. அந்த பிரியாணி அவ்வளவு பெருசு, ரைட்? ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணும். அதுதான் சொல்லியிருக்கேன். நீங்க அதே மாதிரி நீங்க அதுக்கப்புறம் ஓகே சாம்பிள்னு சொல்லியாச்சு. சாம்பிள் should be equal to population in lines of properties but it can vary in size. பிரியாணில ஜஸ்ட் மேலாப்ல ஒரு போர்ஷன் மட்டும் சாப்பிடாம நீங்க ஃபுல்லா அடியிலிருந்து கலந்து விட்டு அப்புறம் திருப்பி, அதனாலதான் அடியிலிருந்து கலப்பாங்க பிரியாணி எல்லாம் பண்ணும்போது. கலந்து விட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா ரியல் டேஸ்ட் என்னது. மேலாப்ல சாப்பிட்டீங்கன்னா அதுவும் சாம்பிள் தான், பட் அது பாத்தீங்கன்னா அது இன்அப்ராப்ரியேட் சாம்பிள் மாதிரி மாறிடும். ஸோ அதனாலதான் நம்மளுக்கு சாம்பிளிங் டெக்னிக்ஸ் நிறைய இருக்கு. சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், ஸ்டாட்டிஃபைட் சாம்பிளிங், அந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் அது நீங்க ஜஸ்ட் ஒரு இன்டர்நெட்ல வாட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் அந்த டாபிக் பத்தி இப்ப போகல. பட் நம்மளுக்கு why statistics என்று தெரிஞ்சிருச்சு. why we are relying on sample not on the population all the time என்று தெரிஞ்சிருச்சு. what type of sample that we need அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ரைட், இப்போ இந்த சாம்பிள் நம்ம கையில கிடைச்சிருக்கா. So to understand the data I've collected or to understand the sample we have collected, we are looking into something called as EDA, Exploratory Data Analysis.
அப்படின்னு என்னன்னா அது இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் தட் பெர்ஃபார்மிங் ஆன் தி டேட்டா. இதை பத்தி தெளிவா டீடைலா என்னோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோல போட்டிருக்கேன். அதை நீங்க பார்க்கலன்னா அதனோட லிங்க் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நான் போட்ட 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். இருந்தாலும் நான் ஒரு ஃபாஸ்ட் ரீகேப் பண்றேன். என்ன கோச் நீங்க ஃபாஸ்டா பேசுறீங்கன்னா கண்டிப்பா அப்படிதான் பேச போறேன். பிகாஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக்கே கொஞ்சம் டைம் தேவைப்படும். அதனால நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். நீங்க பார்க்கலன்னா அந்த 2 வீடியோ பாத்துருங்க. இந்த டேர்ம் நீங்க வந்து ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க, EDA அப்படின்னு. அப்ப இந்த EDMன்றது நீங்க என்னத்த பண்ண போறீங்கன்னா இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஒரு பெரிய டேட்டா வந்து ஒரு சாம்பிள் டேட்டா கொடுத்திருப்பாங்க. சோ இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் தி சாம்பிள் மோர் யூ ஆர் பெர்ஃபார்மிங் EDA. அவ்வளவுதான். EDA என்னன்னா கொடுத்திருக்கக்கூடிய கிளைண்ட் கொடுத்த டேட்டா கொஞ்சம் சின்ன இன்வெஸ்டிகேஷன்ல பண்றீங்க. அதனால தான் போட்டிருக்கேன் ஃப்ரம் தி மெயின் பாப்புலேஷன் யூ ஆர் கெட்டிங் சம் சாம்பிள். உங்களோட கிளைண்ட் வந்து மாஸ்டர் டேட்டா பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டேட்டா இருக்கும். அதுல இருந்து எல்லா டேட்டா உங்க கையில கொடுத்துருவாங்க கேட்டா யாருமே அப்படி கொடுக்க மாட்டாங்க. அதுல இருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து இந்த இதுல ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே அங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடும் அப்படின்றதான் கணக்கு. சோ ஃப்ரம் தி பிக்கஸ்ட் பாப்புலேஷன் யூ ஆர் கலெக்டிங் சம் சாம்பிள். அந்த சாம்பிளை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிறதுக்கு யூ ஆர் பெர்ஃபார்மிங் சம் EDA. அந்த EDA மொத்தம் 4 விஷயங்களை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. அதுல தான் நம்மளுக்கு வந்து மீன், மீடியன், மோடலா இருக்க போது. அதுக்கப்புறம் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். இதுல வந்து நம்மளுக்கு வந்து வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ரேஞ்ச் இதெல்லாம் பார்த்தோம். இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வீடியோ 1ல பார்க்கும்போது ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்தேன். அந்த ரேஞ்ச் அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதிகமாச்சுன்னா the prediction, the quality of prediction வந்து கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதான் if the variance increases the quality of decision or the prediction decreases அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதுவும் நீங்க கத்துக்கிட்டீங்க. மூணாவது நீங்க நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். நாலாவது ஸ்கியூனஸும் கட்டாஸும் என்ன இம்பாக்ட் நம்மளோட டேட்டா செட்ஸ்க்கு கொடுக்க போகுது அப்படின்றத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சோ அதனால நான் இங்க ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் இதுல ஒரு குவிக் ரீகேப். இது பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்றதை பார்த்தோம். அதுல டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றதை பார்த்தோம். இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா ஒண்ணு இல்ல, நான் ஆல்ரெடி இங்க எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா. இங்க பெரிய பாப்புலேஷன் சாம்பிள் உங்களுக்கு கிடைக்குது. Sample of that you are trying to understand using this. Adan. In order to understand the sample more, I've collected. I'm getting into descriptive statistics where I can perform this EDA, mean, median, mode, standard deviation, range, data visualization, pandas எல்லாமே வந்து அந்த சாம்பிளை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக பெர்ஃபார்ம் பண்றதுதான் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த கான்செப்ட் குள்ள இதுல வருது. இன்னொரு டைப் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா ஒண்ணுல இங்க பாருங்க, சிம்பிள் டெஃபினிஷன் தான் என்னோட இருக்கும். இது அப்படியே கொண்டு போய் நீங்க இன்டர்நெட்ல போட்டீங்கன்னா ஒரு அபிஷியல் டெஃபினிஷன் கிடைக்கும். நான் வந்து பட் ப்ராக்டிகல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வந்து நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதுதான் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் கான்செப்ட்ல புரிஞ்சு வச்சு நான் யூஸ்வலா இன்டர்வியூல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எனக்கு நிறைய கிளிக் ஆச்சு, உங்களுக்கு கிளிக் ஆகும் நினைக்கிறேன். இந்த மாதிரி கான்செப்ட்ல புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரைட். In order to make a statement about the population with the help of sample we have collected. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சாம்பிள் கிடைச்சிருக்கு. இந்த சாம்பிளை வச்சு நீங்க ஒரு சில டெஸ்ட்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. அதுல வரக்கூடிய டெஸ்ட் வச்சு நீங்க ஹோல் பாப்புலேஷன் நீங்க வந்து இதுதான்ப்பா ரிசல்ட் ஃபார் ஈவன் இஃப் இந்த கொஞ்சத்துல இருந்து எனக்கு இது ஒரு ரிசல்ட் இருக்குன்னா என்டையர் ரிசல்ட்டுக்குமே என்டையர் பாப்புலேஷனுக்குமே இதுதான் அப்படின்ற மாதிரி நீங்க பாப்புலேஷன் ரெஃபர் பண்ணிடுவீங்க. எப்படி ஒரு சின்ன பிரியாணில இருந்து ஒரு விஷயம் வந்து நீங்க ஓகே நல்லா இருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த சின்ன பீஸ் நல்லா இருக்கு ஓகே அப்பனா ஃபுல் பிரியாணியும் நல்லா இருக்கும், அதான் இன்ஃபர் பண்றீங்க. கொஞ்சம் சாப்பிட்டு பெரிய விஷயத்துக்கு இன்ஃபர் பண்றீங்க. அது இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ in order to make a statement about population with the help of sample we have collected. அந்த பிரியாணி எக்ஸாம்பிளுக்கு வருவோம். அந்த சின்னதா சாப்பிட்டு சில பேர்ல கேட்பாங்க, எப்பா இந்த பிரியாணில நீ என்ன போட்டு ஏலக்காய் போட்டிருக்க, தக்காளி போட்டிருக்க, இது போட்டிருக்க, அது போட்டிருக்க, அதெல்லாம் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிஸ்கிரைப் பண்றீங்க. ஓ அப்ப நல்லா இருக்குப்பா, அப்பனா எல்லா பிரியாணி நல்லா இருக்கும், எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுங்க. இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சிம்பிளா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ இந்த இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நமக்கு 3 டிவிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிவிஷன் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், செகண்ட் டிவிஷன் ஹைபோதசிஸ் டெஸ்டிங், தேர்ட் டிவிஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்டிங். இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் பத்தி நான் அதிகமா ஆல்ரெடி நான் வந்து என்னுடைய செகண்ட் எபிசோட்ல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் 2ல வந்து நான் பேசியிருக்கேன். அதனால நான் இது இங்க நான் பேசல. இப்போ நம்ம குவிக்கா போக வேண்டிய டாபிக் என்ன, ஹைபோதசிஸ் டெஸ்டிங் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்டிங். இந்த டாபிக் பத்தி இந்த பர்டிகுலர் வீடியோ நெக்ஸ்ட் 20 மினிட்ஸ் நம்ம வந்து இருக்க போகுது. ரைட், நமக்கு வந்து குவிக்கா போயிடலாம். ஹைபோதசிஸ் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. the intermediate analysis we do before making a decision. intermediate analysis புரியலையே கோச் அப்படின்னா பாருங்க, திருப்பி பாருங்க. நான் ஒரு சில டேர்ம்ஸ்ல நான் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் வச்சு நான் திருப்பி இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். ஹைபோதசிஸ் அப்படின்னா என்னன்னா ஜஸ்ட் an intuition. என்ன இன்ட்யூஷன்னா நீங்க உங்க மைண்ட்ல நினைக்கிறீங்க, அதான் இன்ட்யூஷன். ஓகே ஃபைன், புரியுது. இதுல நல்ல ஹைபோதசிஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. நல்ல ஹைபோதசிஸ்னா கரண்ட் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ்னா ஆல்டர்னேட் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது என்ன சார் இன்னும் என்ன கோச்சுன்னு புரியலையே, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வரேன், ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஒரு சினாரியை வந்து கன்சிடர் பண்ணிருக்கோம். இப்போ யூ லான்ச்ட் a new 30 days Python boot camp. இது வந்து நாங்க உள்ள ஆக்சுவலா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறத ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு வந்து உங்களுக்கு வந்து பிரசன்ட் பண்றேன். இதுல போட்டிருக்க எல்லாத்தையுமே நாங்க வந்து பண்ணிருக்கோம். அதனால அது ரியல் டைம் தான் இருக்க போகுது. பிகாஸ் we are also into coaching அப்படின்றதுனால எங்களுடைய என்னென்ன டிஃபரெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நாங்க கண்டக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு முன்னாடி பிரசன்ட் பண்றேன். இதை நீங்க வந்து உங்களுடைய ஓன் இண்டஸ்ட்ரிக்கு நீங்க அப்படி எடுத்துக்கலாம். பட் இப்போ இதை வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கும் அப்படின்னா நீங்க இந்த யூ அப்படின்ற இடத்துல உங்களோட பேரை போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கோச் ஜான் லான்ச்ட் நியூ 30 days Python boot camp. ஓகே, நான் வந்து லான்ச் பண்ணிருக்கேன். I want to check whether the average quiz score of my students is different from 75 அப்படின்னா
யுவர் எக்ஸ்பெக்டட் பாசிங் ஸ்கோர். அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிங் ஸ்கோர் வந்து இருக்குது. அதான் வந்து ஆல்ரெடி ஒரு யூஸ்வலா ஒரு டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கும். பாருங்க, யூ லான்ச் நியூ 30 days அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து கோச்சிங் இண்டஸ்ட்ரி நான் நடத்திட்டு தான் இருக்கேன். அப்போ ஆல்ரெடி ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்காங்க, நிறைய டெஸ்ட் வந்து போயிட்டு தான் இருக்கும். அந்த டெஸ்ட்ல யூஸ்வலா பீப்புள் வந்தாங்கன்னா ஆவரேஜா அவங்க எடுக்கக்கூடிய ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 75. ஒரு பெரிய பாப்புலேஷன், அந்த டெஸ்ட் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் இருக்கு, 75 தான் எடுத்துட்டு வராங்க. இப்போ நான் புதுசா ஒரு டெஸ்ட் வந்து எடுத்துட்டு வரேன், 30 days பைத்தன் பூட் கேம்ப் அப்படின்றது. அப்போ அந்த புதுசா எடுத்துட்டு வரக்கூடியது அப்போ இந்த பீப்புளுக்கு வந்து எப்படி இம்பாக்டா இருக்க போகுது, நல்ல பாசிட்டிவா இருக்குது, நெகட்டிவா இருக்குன்றது என்னோட டெஸ்ட். இதுதான் வந்து என்னோட பிசினஸ் கொஸ்டின் என்னவா இருக்கும்னா, இஸ் தி ஆவரேஜ் குவிஸ் ஸ்கோர் ஆஃப் அவர் பூட் கேம்ப் ஸ்டூடெண்ட்ஸ் சிக்னிஃபிகன்ட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் த எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் ஆஃப் 75. அப்படின்னு என்னன்னா, நான் இந்த புதுசா நான் இந்த ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா மேபி அடுத்து வரக்கூடிய ஆவரேஜ் ஸ்கோர் மேபி இந்த பெரிய பாப்புலேஷன்ல இருந்து நான் ஒரு 50 பேர் மட்டும் எடுத்து ஒரு டெஸ்ட், புது டெஸ்ட் வந்து ஆல்ரெடி ஒரு டெஸ்டிங் இருக்கு, நான் புது டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றேன். அதாவது 30 days பைத்தன் பூட் கேம்ப்ன்றது 30 நாள் இவங்க வந்து நான் டெஸ்ட் பண்றேன். 30 நாள் கழிச்சு வந்து அந்த ஆவரேஜ் டெஸ்ட் ஸ்கோர் என்னன்றது 50 பேருக்கு நான் கால்குலேட் பண்ணி ஒரு நம்பர் வரும். இங்க ஆல்ரெடி போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு நம்பர் வரும். கரெக்டா? அப்ப நான் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்க கம்பேர் பண்றது ஆல்ரெடி தெரியும், ஆவரேஜா 75 மார்க்ஸ் இருக்கு. பட் எனக்கு வரக்கூடிய இந்த புது ரிசல்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகண்டா இருக்கா, நல்லா பாத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட் சிக்னிஃபிகன்ட்லி டிஃபரெண்ட். இங்க ஆவரேஜா 70 வருது, இங்க வந்து 78, 80 வருதுன்னா அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ் தான். பட் ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகன்ட் டிஃபரெண்ட்னா இங்க ஆவரேஜ் 70 வருது, அதாவது ஓல்டு மெத்தடுக்கு 75 வருதுன்னா இங்க எனக்கு 90 வரணும். ஆர் பாசிட்டிவா நடக்கலாம், நெகட்டிவா நடக்கலாம். 90 வரணும், 95 வரணும். அப்படின்னா ஓகேப்பா, இந்த புது 30 days புது பிளான் வந்து பக்கா ஒர்க் அவுட் ஆகுது, எல்லாத்துக்குமே புரியுது அப்படின்ற நான் ஒரு டெசிஷன் எடுத்துக்கலாம். இப்போ அதான் வந்து பாத்தீங்கன்னா ஹைபோதசிஸ். ஹைபோதசிஸ் இந்த மாதிரி ஒரு தாட் வச்சு நம்மளுக்கு வந்து புதுசா ஒரு பிளான் எடுத்துட்டு வருவோம். அதுக்கு பின்னாடி அதை நான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் போட்டிருப்பேன். டேட்டா யூ கலெக்டட்னா யூ ஹவ் டேக்கன் a random sample of 50 students score from the course. அப்ப என்கிட்ட படிக்கக்கூடிய அந்த 50 பேர், அந்த பாப்புலேஷன் தான், அதுல இருந்து ஒரு 50 பேர் மட்டும் எடுக்கிறேன். அந்த 50 பேர் மட்டும் எடுத்து ஹைபாத்தசிஸ் ஃபார்ம் பண்றது. எப்பயுமே இதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க. நல்ல ஹைபாத்தசிஸ் வந்து எப்படி இருக்கும்னா, கரண்ட் ப்ராசஸ் இப்போ என்ன போய்கிட்டு இருக்கு, ஸ்டே தான் போட்டிருக்கேன், கரண்ட் ப்ராசஸ் இப்போ என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ஆவரேஜா இப்ப எல்லாருமே வாங்கக்கூடிய ஸ்கோர் வந்து 75. இதுதான் கரண்ட் ப்ராசஸ். ஆல்டர்னேட் ப்ராசஸ், ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ்னா இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து மைண்ட்ல வச்சுக்கணும், இந்த நியூ டெஸ்ட்டை, இந்த நியூ பூட் கேம்ப் வந்து நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ஆவரேஜ் ஸ்கோர் வந்து கண்டிப்பா இந்த 75 இருக்காது அப்படின்ற மாதிரி பாருங்க. ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ்னா HN போடுறேன், அது HN போடலாம், இல்லைன்னா H1 அப்படின்னு போடலாம். அந்த மியூனா ஆவரேஜ் அர்த்தம். அந்த ஆவரேஜ் ஸ்கோர் இஸ் நாட் 75 அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா 75 இருக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்? why this particular test நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்றோம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த புது பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்றதுக்காக நீங்க இது ஆகுமா ஆகாதுன்னு எடுத்துட்டு வரும்போது ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ்ல நீங்க வந்து ஃப்ரேம் பண்ணிடுவீங்க. கண்டிப்பா 75 இருக்காது. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், மேபி கம்மியாவும் போகலாம், அதிகமாகவும் ஆகலாம். அப்படின்ற மாதிரி நாட் 75, நாட் ஈக்குவல் டு 75 போடலாம். இல்ல கண்டிப்பா அதிகமா தான் ஆக போகுது, விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 90க்கு மேல இருக்க போகுது, இல்லாட்டினா கிரேட்டர் than 75 இருக்க போகுது அப்படின்னாவே அது ஒரு ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். அதான் சொன்னேன், ஆல்டர்னேட் ப்ராசஸ். அப்ப இதெல்லாம் பண்ணணும்னா நீங்க யூனிட் கலெக்ட் லாட் ஆஃப் எவிடன்சஸ். நீங்க இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வரக்கூடிய ரிசல்ட் வச்சு தான் நீங்க ப்ரூவ் பண்ண முடியும். அதான் நான் சொல்லிருக்கேன், டு வேலிடேட் யுவர் பூட் கேம்ப்ஸ் எஃபெக்டிவ்னஸ். இஃப் தி ஆவரேஜ் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி லோவர் யூ வில் ரிவைஸ் தி கோர்ஸ் ஆஃப் தி இன்ஸ்ட்ரக்டர்ஸ். சோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்க வேண்டியது, நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்லும்போது நீங்க ஒரு டைம் ஃபுல்லா பாத்துருங்க. ஹைபோதசிஸ் nothing but an intuition. புது பூட் கேம்ப் கண்டக்ட் பண்ணா நல்லா பெர்ஃபார்ம் ஆகும், அது இன்ட்யூஷன். அதுக்கு நான் ஃபார்ம் பண்ணக்கூடிய நல்ல ஹைபோதசிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நோ சேஞ்ச், கரண்ட் ப்ராசஸ், ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 75. ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் ஆவரேஜ் இஸ் நாட் ஈக்குவல் டு 75. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வந்து கலெக்ட் பண்றேன். பெரிய பாப்புலேஷன்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 பேர் மட்டும் எடுத்து இவங்களுக்கு நாங்க 30 நாள் வந்து நான் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றேன். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆவரேஜ் மார்க் எவ்வளவு வருது, ஏன்னா ஒவ்வொருத்தரும் டெஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா, 30 நாள் கழிச்சு கண்டிப்பா நான் ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறேன். அந்த டெஸ்ட்ல ஆவரேஜா எவ்வளவு மார்க் வந்திருக்கு, அந்த ஆவரேஜ் மார்க் இங்க இருக்கக்கூடிய 75 நான் கம்பேர் பண்ணி பார்த்து ஓகே என்ன ரிசல்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹைபோதசிஸ் ஃபார்முலேஷன் அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும், எதனால எந்த இடத்துல ஹைபோதசிஸ் ஃபார்முலேஷன் பண்றது. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. இது எங்க ஃபிட் ஆகும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா பாத்துக்கோங்க. தி இன்டர்மீடியேட் அனாலிசிஸ் we do. தி இன்டர்மீடியேட் அனாலிசிஸ் we do அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஹைபோதசிஸ் சினாரியோ ஃப்ரேம் பண்ணிட்டீங்க, உங்களோட பிசினஸ் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிட்டீங்க, டேட்டா கலெக்ட் பண்ணிட்டீங்க, ஹைபோதசிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இதுக்கு அப்புறமா ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவீங்க இல்லையா, ஏன்னா டேட்டா கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆவரேஜ் டெஸ்ட், அப்புறம் ப்ரொபோர்ஷன் டெஸ்ட், அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுக்கப்புறமா பண்ணக்கூடியது அந்த டெஸ்ட். அந்த டெஸ்ட்னோட வர ரிசல்ட்டை வச்சு தான் நீங்க வந்து யூ கேன் இன்ஃபர் தி என்டையர் பாப்புலேஷன் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி. சோ அதான் அந்த இன்டர்மீடியேட் அனாலிசிஸ் சொல்லிருக்கேன். The test we are conducting to prove that the alternate hypothesis should be considered, it is what we call the statistical test அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீங்க alternate hypothesis எடுத்துட்டு வரும்போது நல்ல தெளிவா நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டியது, கரண்ட் ப்ராசஸ் வேணாம்ப்பா,
அது வந்து வேணாம். ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் வந்து கொடுக்குறேன், ரிசல்ட் வருது, அந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய இந்த நியூ பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, கன்சிடர் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்றது நம்ம வந்து பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக வருவோம். அதை வச்சுதான் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லுவோம். இப்போ நீங்க வரக்கூடிய ரிசல்ட் வந்து நல்ல டேட்டா சிக்னிஃபிகன்ட்லி டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா நீங்க ஆல்வேஸ் யூ ஆர் ட்ரைங் டு ப்ரூவ் தட் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் ஷுட் பி கன்சிடர்ட் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து மேக் பண்ணுவோம். என்னன்னா ரிசல்ட் நல்லா ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே, null hypothesis is rejected, alternate hypothesis can be considered அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய ரிசல்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஃபேவரா வரல அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா null hypothesis cannot be rejected அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். நல்லா நான் திருப்பி சொல்றேன், நல்லா என்னை கவனிங்க, அப்ப நான் புரியும். இல்லாட்டா இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸ் தான், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க டெஸ்ட் கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஃபேவரா வந்துருச்சு, விச் மீன்ஸ் அந்த மியூ ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸ்ட்ரீம், ஒரு 75 தான் நார்மல், உங்களுக்கு வந்து 90-95 அந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகன்ட் அப்படின்னா அந்த புது பிளான் ஒர்க் அவுட் ஆகும். அப்படின்னா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னா, எஸ் the new plan really works, this plan has to be considered, null hypothesis should be rejected. ஏன்னா null hypothesis current process. in case வரக்கூடிய ரிசல்ட் வந்து சிக்னிஃபிகன்ட்டாவே இல்ல, சிக்னிஃபிகன்ட்டா இல்லைன்னா ரிசல்ட் என்ன வரும், மேபி ஒரு 78, மேபி ஒரு 80 அப்படி வந்துச்சுன்னா there is not much significant difference between the average, so null hypothesis cannot be rejected அப்படின்னு வரும். நல்லா எழுதி வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் புரியும். இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு என்னென்ன டிஃபரெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் இருக்குன்றது ஒன்னொன்னா காமிக்கிறேன். ஒன் சாம்பிள் டிபெண்டன்ட் டெஸ்ட் இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா டி டெஸ்ட் இருக்கும். அது டி டெஸ்ட் வந்து நம்ம மீன் கம்பேர் பண்ணுவோம். ப்ரொபோர்ஷன் டெஸ்ட்ல பெர்சன்டேஜ் ப்ரொபோர்ஷன் வந்து கம்பேர் பண்ணுவோம். இந்த டி டெஸ்ட்ல ஒன் டெயில் டெஸ்ட் இருக்கு, டூ டெயில் டெஸ்ட் இருக்கு. ப்ரொபோர்ஷன் டெஸ்ட்லயும் ஒன் டெயில் டூ டெயில் அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்த டூ சாம்பிள் வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டி டெஸ்ட் அது மீனை கம்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி அதுல ஒன் டெயில் இருக்கு, டூ டெயில் இருக்கு. ப்ரொபோர்ஷன் டெஸ்ட் பெர்சன்டேஜ் கம்பேர் பண்ண போறோம், அதுலயும் ஒன் டெயில் இருக்கு, டூ டெயில் இருக்கு. அடுத்து மூணாவது பேர் டி டெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு, இது நம்ம டிபெண்டன்ட் டெஸ்ட் சொல்லுவோம். நாலாவது ANOVA டெஸ்ட் இருக்கு, அஞ்சாவது chi-square டெஸ்ட் வந்து இருக்கு. சோ இது எல்லா டெஸ்டையும் தான் நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய நெக்ஸ்ட் 20 minutes or 30 minutes வந்து நம்ம 20 minutes நம்ம வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். ஒன் பை ஒன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ ஹைபோதசிஸ் டெஸ்டிங்னா என்னன்னு பார்த்திருக்கோம், இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிருக்கோம். இப்ப இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட்டுமே எப்படி எந்த மாதிரி டேட்டா வச்சு நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்றது அதையுமே நான் வந்து ஃபாஸ்டா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம போறது வந்து இந்த ரைட் சைட் ஸ்கிரீன் வந்து நான் வந்து அப்படியே வச்சுக்க போறேன். அப்புறம் இதுல இருந்து எடுத்து ஒரு பாயிண்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி இங்க நான் ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிருக்கேன் இல்லையா, இந்த ஒரு கொஸ்டின் யூ லான்ச், இது வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கிறதுல எந்த டெஸ்ட்ல வந்து ஃபிட் ஆகும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியணும். எந்த டெஸ்ட் அப்படின்னா இந்த ஹைபோதசிஸ் டெஸ்ட். ஓகே, அதுக்கு முன்னாடி சூசிங் ஒன் டெயில் ஆர் டூ டெயில் டிபெண்ட்ஸ் ஆன் கம்ப்ளீட்லி ஆன் தி ஹைபோதசிஸ் ஃபார்முலேஷன். ஒன் டெயில் டூ டெயில்லாம் போட்டிருக்கேன், இது கம்ப்ளீட்டா என்ன மாதிரி ஹைபோதசிஸ் ஃபார்ம் பண்றீங்களோ அது டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் விஷயம். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம், கவலைப்படாதீங்க. பட் இங்க எழுதிருக்கக்கூடிய இந்த ஹைபோதசிஸ் டெஸ்டிங் வந்து இங்க எழுதிருக்கக்கூடிய அந்த 5 டெஸ்ட்ல எதை சார்ந்தது அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, ஒன் சாம்பிள் டிபெண்டன்ட்ல டி டெஸ்ட்ல இட்ஸ் கோயிங் டு பி டூ டெயில். எப்படி கோச், எப்படி பாசிபிள், அதைத்தான் அடுத்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு வந்து காமிக்க போறேன். வாங்க பார்ப்போம். ரைட், இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் டூ டெயில்னு சொல்லிட்டு எப்படி அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒன் சாம்பிள் டி டெஸ்ட். இதுல இந்த ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் கோல் என்னன்னா, கம்பேர் ஒன் சாம்பிள் மீன் அகேன்ஸ்ட் பாப்புலேஷன் மீன். ஓகேவா? சோ இதுதான் வந்து இதனுடைய கோலே. ஒன் சாம்பிள் மீன் புரியல கோச் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதே கொஸ்டின் அதே சினாரியோ வந்து எழுதுறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம். யூ லான்ச், அதாவது ஐ லான்ச் 30 days பைத்தன் பூட் கேம்ப். நல்லா புரிஞ்சுக்கோ, நியூ இது வந்து புது பிளான். நியூ 30 days பைத்தன் பூட் கேம்ப் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இதனுடைய ஆவரேஜ் டெஸ்ட் ஸ்கோர் நல்லா இருக்கும் கம்பேர் டு 75 marks. அப்படின்னா அந்த பிசினஸ் கொஸ்டின் எல்லாமே சேமா தான் இருக்க போது, எல்லா ப்ராசஸ் சேம் தான். வை டூ டெயில் அப்படின்ற மாதிரி நான் வந்து இங்க எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாது. 75க்கு கம்மியா இருக்கலாம், அதிகமாவும் இருக்கலாம். கரெக்டா? அப்ப பாசிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கு. அதனாலதான் டூ டெயில் சொல்றோம். அதான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. as the result can significantly go lower or significantly higher than the average which you do not know but willing to check. எந்த மாதிரி இருக்குன்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட ஹைபோதசிஸ் ஃபார்முலேஷனை ஆர்டர் ஹைபோதசிஸ் நாட் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இல்ல உங்களுக்கு சூப்பராகவே கான்ஃபிடன்ஸ் இருக்கு, கண்டிப்பா 75க்கு மேலதான் போகணும் அப்படின்னா அதான் how to make it as one tail t test னா alternate hypothesis. left tail இந்த average வந்து பாத்தீங்கன்னா less than 75 னா if you suspect the performance has dropped, அதாவது ஆவரேஜ் வந்து இந்த நியூ பிளான் வந்து கண்டிப்பா 75 கம்மியா இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து அந்த ஹைபோதசிஸ் ஃபார்முலேஷன்ல இதுக்கு பதிலா less than 75 marks போகும்னு போட்டுக்கலாம். அது வந்து நம்ம லெஃப்ட் டெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்து நீங்க டிசிஷன் எடுக்கிறீங்க. அதே மாதிரி ரைட் டெயில் அப்படின்னு போகும்போது அந்த மீன் இஃப் யூ இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இந்த மீன் 75 இங்க இருக்கு, இந்த 75க்கு கண்டிப்பா அதிகமா தான் வந்து ஸ்கோர் இருக்கும் அப்படின்னா அது வந்து நம்ம ரைட் டெயில். அப்ப நீங்க ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் இட் இஸ் டுவர்ட்ஸ் தி எக்ஸ்ட்ரீம், ஐதர் இட் இஸ் இன் ஒன் டைரக்ஷன் அப்படின்றதுனால அது ஒன் டெயில்டு டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து நம்ம வந்து டி டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கணும், நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட்ஸ்ல பார்க்கணும். இப்ப என்னுடைய கோலை வந்து நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட்ஸ் எல்லாம் காமிச்சு
நிறைய பி வேல்யூ அந்த வேல்யூ இந்த வேல்யூ காமிச்சு நான் குழப்ப விரும்பல. நான் உங்களுக்கு அது வேணும்னா நான் அதனுடைய இன்னொரு எபிசோட நான் காமிக்கிறேன். பட் இப்போ எப்படி அந்த ஹைபோதசிஸ் ஃபார்முலேஷன் பண்றது இது தெரிஞ்சதுனாவே நம்மளுக்கு வந்து இன்ட்யூஷன்ல வச்சு இருக்கக்கூடிய கொஞ்சம் டேட்டா வச்சு நம்மளால அழகான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெசிஷன் கண்டிப்பா எடுக்க முடியும். அது எப்படி பண்றது தான் இந்த பர்டிகுலர் எபிசோட என்னோட கோல். ஸோ அதனால கோச் என்ன ஃபார்முலா, என்ன பி வேல்யூ, இதெல்லாமே வந்து சொல்ல எங்க காணுமே அப்படின்னு கேட்டா நான் சொல்றேன். அது எப்ப நான் சொல்லுவேன் சொல்றேன். பட் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஹைபாத் ஃபார்முலேஷன் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல எப்ப எந்த டெஸ்ட்டை கால் பண்ணணும்ன்றது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கடைசியில் நீங்க கமெண்ட்ல போட்டீங்கன்னா தான் நான் வந்து அடுத்த எபிசோட்ல வந்து அந்த பி வேல்யூ கை-ஸ்கொயர் டெஸ்ட்ல நான் பண்ணுவேன். இது ஏன் நான் வந்து சொல்றேன் அப்படின்னா, நான் Part-2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வீடியோ பண்ணும்போது அதுல பயங்கர எஃபோர்ட் பின்னாடி இருந்துச்சு. பட் யாருமே நிறைய பேர் பார்த்த மாதிரி தெரியல. கமெண்ட் செக்ஷன் எனக்கு எதுவுமே வரல. உண்மையாவே சீரியஸா படிக்கிறீங்களா அப்படின்றது எனக்கு தெரிய வரல. அதனால நீங்க இதை ஃபுல்லா பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஐ ஷுட் ரிசீவ் எனக்கு 200 கமெண்ட் வேணும். இது வந்து என்னோட டிமாண்ட். நீங்க 200 கமெண்ட் கீழே போட்டு ஓகே எனக்கு வந்து என்ன டேக்அவே பாயிண்ட்ஸ் இது புரிஞ்சிருக்குன்னு சொன்னாதான் அடுத்த கான்செப்ட் புரியும். இதுவே உங்களுக்கு வந்து புரியுறது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த கான்செப்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ஸோ அதனால இந்த பர்டிகுலர் வீடியோல நான் கம்ப்ளீட்டா இங்க எழுதிருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டையும் எப்படி ஹைபோதசிஸ் ஃபார்ம் பண்ணது, எந்த இடத்துல எந்த டெஸ்ட் யூஸ் பண்றதுன்றது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட போறேன் வித் ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள். நாங்க உள்ள யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள். ஸோ அதனால ஃபுல்லா பார்த்துட்டு லெட் மீ நோ வெதர் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் இன் தி கமெண்ட் செக்ஷன். தட்ஸ் மை கைண்ட் ரிக்வெஸ்ட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 tailed என்ன 1 tailed என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதான் why this test எதுக்கான பெர்ஃபார்ம் பண்றேன் அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நியூ பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, 30 days boot camp வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா. அதே மாதிரி இந்த 1 sample t test நான் எதுக்காக சொல்றேன்னா at the end of the day I am comparing the numbers. கரெக்டா அந்த ஆவரேஜா அவங்க எடுத்துக்கூடிய மார்க்ஸ் அது வந்து நம்ம வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டா நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸ் ஓகே பர்சன் ஏ முத்துசாமி எவ்வளவு மார்க் எடுத்திருக்காரு, அடுத்து வந்து சாரதா எவ்வளவு எடுத்திருக்காங்க, அடுத்து வந்து அபி எவ்வளவு எடுத்திருக்காங்க, அடுத்து கிருத்திகா எவ்வளவு எடுத்திருக்காங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீரா ரெட்டி எவ்வளவு எடுத்திருக்கீங்க, எல்லாத்தோட மார்க் ஆவரேஜா போட்டு எடுத்து வைப்பேன். அந்த மார்க்ன்றது இட்ஸ் குவான்டிடேட்டிவ் டேட்டா நம்பர்ஸ். அப்ப அதனாலதான் நீங்க போட்டிருக்கேன் டி டெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் யூஸ் டு பர்ஃபார்ம் த மீன். அப்போ ஃப்ரம் தி என்டையர் பாப்புலேஷன்ல இருந்து ஐ எம் பிக்கிங் 1 sample. அந்த சாம்பிள் வந்து 50 பேர் இருக்கலாம், 100 பேரா இருக்கலாம், எவ்வளவுன்றது நான் இங்கே ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா that's why I call it as 1 sample t test. ஓகேவா? So why this particular test? Why this test போட்டிருக்கு to validate your boot camp's effectiveness. If the average இதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். Why dependent? ஏன்னா இங்க வந்து போட்டிருக்கேன் 1 sample dependent t test போட்டிருக்கேன். Why dependent அப்படின்னா நீங்க எடுத்துக்கூடிய சாம்பிள் பாப்புலேஷன்ல இருந்து are these different? அத போட்டிருக்கேன் பாருங்க. Can we separate sample from the population? The sample different, population different னு சொல்ல முடியாது. ஏன்னா பாப்புலேஷன்ல இருந்து அந்த சாம்பிள் எடுத்திருக்கீங்க. So sample is completely different on the population. தான் 1 sample dependent t test னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம உங்களுக்கு வந்து 1 sample dependent t testல 2 tailed புரிஞ்சிருச்சு, 1 tailed புரிஞ்சிருச்சு. சோ அதனால உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிருச்சுன்றது என்னுடைய அசம்ஷன். புரிஞ்சிருச்சா இல்லையன்றது நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். ரைட், இப்போ நம்ம அடுத்த டெஸ்ட் பார்க்க போறது என்னன்னா இந்த 1 sample dependent proportion testனா என்ன அப்படின்றது நம்ம அடுத்த டெஸ்ட் வந்து பார்க்கலாம். ரைட், சோ இந்த ப்ரொபோர்ஷன் டெஸ்ட் இது வந்து எப்படி இருக்கும், அதாவது 1 sample dependent proportion test அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இது வந்து எப்படி இருக்கும்னா நல்ல அந்த கோல் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. We need to compare the portion in a sample, proportion in a sample against the known population. Again from the same population இருந்து ஒரு கைண்ட் ஆஃப் சாம்பிள் வந்து எடுக்கிறீங்க. பட் இந்த ப்ரொபோர்ஷனுக்கும் இந்த ப்ரொபோர்ஷனுக்கும் you are making the comparison. இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து பார்த்துக்கலாம். You conducted a Python quiz at the end of your agentic AI course for 100 students. 80 students passed. Now you want to validate if your quiz preparation and teaching methods help the students perform better than a 70% benchmark. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பாப்புலேஷன்ல ஆல்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதை பாருங்க. At the end of agentic AI course, you conducted a Python quiz. அப்படின்னா நான் வந்து இந்த agentic AI course for 100 students, 80 passed. Now you want to validate if your quiz preparation and teaching methods helped the students. இதான் வந்து கோல். நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கூடிய இந்த quiz preparationம் டீச்சிங் மெத்தட்ஸும் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 70% மார்க் வந்து கிராஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா ஆல்வேஸ் நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா புதுசா ஏதாச்சும் நீங்க எடுத்துட்டு வருவீங்க. அண்ட் ஆல்வேஸ் ஆல்ரெடி ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கும். நீங்க ஆல்ரெடி ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய 70% பாஸ் மார்க் எடுத்துட்டாங்க. இந்த புது டீச்சிங் மெத்தட் நீங்க உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. அந்த புது டீச்சிங் மெத்தட் பண்றதுக்கு மேபி நீங்க யாரோ ஒருத்தர் ஹையர் பண்ணியிருந்திருக்கலாம். இவர் ஹையர் பண்ணி இவர் ப்ரிப்பேர் பண்ணிருக்கூடியது இந்த 70% மேல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஆவரேஜா எடுத்திருக்காங்களா அப்படின்றத இங்க கொஸ்டின். சோ இப்போ இதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா பிசினஸ் கொஸ்டின் பாத்துக்கோங்க. இஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who cleared the Python quiz more than 70%. அதான். So is the proportion of students who cleared the Python quiz more than 70%. னா 70% மேல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டாங்களா? பிகாஸ் யூசுவலி 70% கிளியர் பண்ணிடுவாங்க, 30% வந்து ஃபெயில் வந்து ஆயிடுவாங்க. இப்போ இந்த 70% மேல அட்லீஸ்ட் ஒரு 85% இருக்கா, இல்ல 90% கிளியர் ஆயிடுறாங்களா? அப்படின்னா தான் நான் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டீச்சிங் மெத்தட்ஸ் ஆகட்டும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி அர்த்தம். அந்த ப்ரொபோசிஷன்
70% ப்ரொபோர்ஷன், இதுதான் நமக்கு வந்து முக்கியம். டி டெஸ்ட் வந்து ஆவரேஜ் வந்து பண்றீங்க, 75 + 85 அது பண்றீங்க. இங்க வந்து அதை பண்றது இல்ல, 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல பாஸ் ஆயிருக்காங்களா அப்படின்றதான் இங்க வந்து கோல். அதுக்காக நான் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல அவுட் ஆஃப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் 80 கிளியர் த குவிஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, அதை இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப ஹைபோதசிஸ் செட்டப்ஸ் என்னன்னா, பாசிங் ரேட் யூசுவலா 70% பாஸ் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி ஹைபோதசிஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுத்திருக்கேன், அந்த ப்ரொபோர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி கிரேட்டர் than 70% அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். இதை வந்து என்னோட ஆல்ரெடி ஹைபோதசிஸ். இதை வச்சுதான் நான் வந்து இந்த புது பிளானையே வந்து பாத்தீங்கன்னா இந்த புது டீச்சரை நான் ஹையர் பண்ணி உள்ள போட்டிருக்கலாம். அப்போ எனக்கு இதுதான் வந்து டெஸ்ட் பண்ணி ஆகணும். அப்ப நல்லா ஹைபோதசிஸ்க்கும் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ்க்கும் நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் புரியணும். ஹைபோதசிஸ் நத்திங் பட் ஜஸ்ட் an intuition. இங்க இன்ட்யூஷன் என்ன, இந்த புது டீச்சர் நான் ஹையர் பண்ணதுனால மேபி பாசிங் பர்சன்டேஜ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்றீங்க. அதுக்காக உள்ள அந்த டீச்சர் எடுத்துக்கொண்டு ஏஜென்ட் கே கோர்ஸ் எல்லாம் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க. இப்ப கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஆவரேஜா பாஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 70% இருந்து ஒரு 80% ஆயிருக்காங்கன்றத ரிசல்ட். இப்போ இந்த 80% வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி டிஃபரெண்டா இருக்கான்னு கேட்டா மேபி இருக்கலாம். அது நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி டிஃபரெண்ட் நீங்களே டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்காக உள்ள ஆல்பா பாராமீட்டர் அப்படின்ற மாதிரிலாம் உள்ள ஃபார்முலா வைஸ்ல போகும். பட் ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க, 80% பாஸ் மார்க்னா ஓகே தான், 70% எங்க இருக்கு 80% எங்க இருக்கு, எனக்கு ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி சில பேர் போகலாம். இல்ல எனக்கு இந்த நியூ மெத்தடாலஜிக்கு வந்து நான் பயங்கரமான எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், இந்த டீச்சரை ஹையர் பண்றதுக்காக, இந்த ட்ரெயினரை இன்ஸ்ட்ரக்டர் ஹையர் பண்றதுக்காக நான் பயங்கரமான எஃபர்ட் போட்டிருக்கேன், 70% இவருடைய ஒர்த்துக்கு வந்து கரெக்ட் கிடையாது, எனக்கு 90% வேணும். அப்ப அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கோர். அப்ப அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலி டிஃபரெண்ட். அப்ப அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கலி டிஃபரெண்ட்றதுக்கு ஃப்ரம் பர்சன் டு பர்சன், இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி வந்து கண்டிப்பா டிஃபரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, அது நிறைய பேர் சொல்றது இல்ல, பட் நான் சொல்றேன், நிறைய நாங்க பண்ணிருக்கோம், அதனால I'm just explaining you. Right. இப்போ why this particular test அத சொல்லிருக்கு பாருங்க. To test if the quiz preparation and teaching quality resulted in a higher than expected success rate. If the pass rate is significantly higher, it validates your approach. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். How this can be one-tailed அப்படின்னா, how this is a one-tailed அப்படின்னா, because you're interested in knowing if performance has increased, not decreased. அதனால இது வந்து நம்ம right-tailed test சொல்லிக்கலாம். because அந்த proportion வந்து நமக்கு வந்து higher than mean வந்து 70க்கு அதிகமா தான் இருக்கணும்ன்ற இருக்கிறனால towards one side அப்படின்றது இருக்கிறனால நம்ம வந்து சொல்றோம், நோட்ல வந்து சொல்றோம். but for proportion like pass rates, you use z-test not t-test when sample size is large. and again இந்த டெஸ்ட் எல்லாம் வச்சு ஃபார்முலா வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா போகும். But again, let me remind you, என்னுடைய goal with this particular session, I want to help you to understand when you should opt for one sample t-test, one sample proportion test, two sample proportion test. இதுல எப்படி நம்ம சூஸ் பண்றது, எப்படி ஹைபோதசிஸ் ஃபார்ம் பண்றது, இந்த செஷனுடைய கோல். சோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். சோ அதனால போகலாம். சோ இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டூ சாம்பிள் why dependent, because நான் சொல்லிட்டேன், can we separate population from the sample from the population? பாப்புலேஷன் இருந்து ஆல்ரெடி உங்கள்ட்ட ஒரு குரூப் இருக்காங்க, அதுல இருந்து எடுத்துதான் நீங்க வந்து ஒரு புது டெஸ்ட் வந்து கொடுக்குறீங்க, அதுல வந்து எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்க, அப்ப இந்த சாம்பிளையும் பாப்புலேஷனையும் செப்பரேட் பண்ண முடியாது. So that's why we call it as one sample proportion test, we call it as dependent test, because the sample is completely dependent on the population அப்படின்றதாங்க. இப்போ உங்களுக்கு இந்த proportion test புரிஞ்சிச்சு, one tailedனா என்ன, two tailedனா என்னன்றது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த two sample independent testக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து போக போறோம். டூ சாம்பிள் ஃபர்ஸ்ட் இந்த டி டெஸ்ட் என்னன்றதை பார்த்துக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா மீதி இருக்கிற புரியுதுல ரொம்ப ரொம்ப ஈஸி தான், அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட் நான் வந்து போக போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், டூ சாம்பிள் டி டெஸ்ட்னா we are going to compare means between two independent groups. எப்படி கோச் மீன்ஸ் பிட்வீன் டூ இண்டிபெண்டன்ட் குரூப்? ஓகே, ஆவரேஜ் கம்பேர் பண்ண போறோம், ரெண்டு குரூப் வச்சு கம்பேர் பண்ண போறோமா? எப்படி? ஒரு பிசினஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குற எக்ஸாம்பிள் சினாரியோ, you want to compare the average final test scores between students who took the courses online versus offline. ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ எங்கிட்ட வந்து ஆன்லைன்லயும் சில பேர் படிக்கிறாங்க, முன்னாடி ஆஃப்லைன்லயும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஆஃப்லைன்ல படிச்சிருக்க ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன், அவங்களுடைய ஒரு 100 பேர் படிச்சுட்டு இருக்காங்க, இங்கேயும் வந்து 100 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த ஆவரேஜா இவங்களோட எடுக்கக்கூடிய மார்க்கும் இவங்க எடுக்கக்கூடிய மார்க்கும் ஏதாச்சும் ஸ்டாட்டிஸ்டிக்கலி டிஃபரெண்டா இருக்குமா அப்படின்ற மாதிரி என்னோட இன்ட்யூஷன் ஹைபோதசிஸ். நான் என்ன சொல்றேன், என்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, கண்டிப்பா டிஃபரன்ஸா இருக்கும், ஆன்லைன்ல படிக்கிறவங்க கண்டிப்பா நல்லாவே எடுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு. அப்போ நல் ஹைபோதசிஸ் வந்து எதை ஃப்ரேம் பண்ணுவேன், இது எதுவுமே காமிக்கிறேன், எல்லாம் என்ன பாருங்க. நல் ஹைபோதசிஸ் நான் இதை வந்து ஃப்ரேம் பண்ண போறேன்னா, ஜஸ்ட் இது there is no statistical difference in the scores, ரெண்டு பேருமே சேமா தான் இருக்க போறாங்க. இல்ல நான் ப்ரூவ் பண்றேன், ஆன்லைன்ல நிறைய பேர் கன்சிஸ்டன்ட்டா வர முடியுது, ஆஃப்லைன்ல வரவங்க சில பேர் வராங்க, சில பேர் வரதில்ல, சில பேர் செஷன்ஸ் மிஸ் பண்றாங்க, அதனால அவங்க ஆல்ரெடி திருப்பி ஆன்லைன்ல தான் வராங்க. அப்படி ஆன்லைன் பண்ணும்போது இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போயிடுறாங்க. இதெல்லாம் என்னோட எவிடன்ஸ், பின்னாடி நான் கலெக்ட் பண்ணக்கூடிய எவிடன்ஸ். அதனால ஆன்லைன்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜ் மார்க் அதிகமா இருக்குன்றது என்னுடைய நிறைய எவிடன்ஸ் நான் டாக்குமெண்ட் பண்ணிட்டே இருப்பேன். அதனால நான் வந்து இந்த டெஸ்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணி, சரிப்பா ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோ, ஆஃப்லைன்ல வரக்கூடிய எவ்வளவு பேர் நல்லா எவ்வளவு மார்க் ஆவரேஜ் எவ்வளவு வாங்குவாங்க, யூஷுவல் எவ்வளவு வாங்குவாங்க அப்படின்றதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். இங்க வந்து நான் வந்து கண்டிப்பா அது ஒரு அதிகமா தான் இருக்குன்றது என்னுடைய கிளைம். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ஸ்டெப்ஸ் ஃபார்முலேட் பண்ணிருப்பேன். பாருங்க, business question, is there a significant difference in the average scores between online and offline learners? இதான் வந்து business question. டேட்டா என்ன கலெக்ட் பண்றேன், 40 ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க எடுத்துக்கிறேன், 40 ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, சாரி, 40 ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் 40 ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு ஹைபோதசிஸ் செட்டப்ல both groups have the same average. அதான் நல் ஹைபோதசிஸ்னா என்ன ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நோ சேஞ்ச், எதுவுமே இருக்காது, ஒண்ணுமே சேஞ்ச் இல்ல. பட் நான் என்ன ப்ரூவ் பண்ண போறேன்னா, ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் அப்படி கிடையாது, ஆவரேஜ் சேம் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் டெய்ல்டா டூ டெய்ல்டா
இப்படி இருந்துச்சுன்னா, நாட் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா டூ டெய்ல்டு. கரெக்டா? பிகாஸ் வரக்கூடிய ரிசல்ட் லெஃப்ட் சைடும் போகலாம், ரைட் சைடும் போகலாம். அதாவது மீன்ல இருந்து சென்டர் வேல்யூல இருந்து, அதாவது சென்டர் வேல்யூ நீங்க வந்து ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நம்பர் வச்சுக்கோங்க. அந்த சென்டர்ல இருந்து லெஃப்ட் சைடும் போகலாம், ரைட் சைட்லயும் போகலாம். அப்படி வந்து டூ சைட்ஸ் இருந்துச்சுன்னா அது பேர் தான் நம்ம வந்து டூ டெய்ல் அப்படின்ற மாதிரி சொல்றோம். நீங்க ஆல்ரெடி பர்சன் நீங்க எப்படிப்பட்ட ஒரு டெசிஷனை ப்ரூவ் பண்ண வரீங்க அப்படின்றத வச்சு இது வந்து மாறிக்கலாம். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். வை திஸ் டெஸ்ட் டு டிசைட் வெதர் வி ஷுட் இன்வெஸ்ட் மோர் இன் ஆன்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் ஃபோக்கஸ் ஆன் ஆஃப்லைன் மோட்ஸ். அதுதான் என்னோட ரிசல்ட். ஹவு டு மேக் இட் ஒன் டெய்ல்? அதான் லெஃப்ட் டெய்ல் வந்து பாத்தீங்கன்னா இஃப் யூ சஸ்பெக்ட் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியா இருக்குன்னா, சாரி இது வந்து மியூ ஒன் பாத்தீங்கன்னா லைவ் செஷனுடைய ஆவரேஜ் மார்க். அப்ப லைவ் இஸ் வர்ஸ். இப்போ ரைட் டெய்ல்டா இருந்துச்சுன்னா நீங்க எப்படி வேணா ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய ஹைபோதசிஸ் ஃபார்மேஷன் தான். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டூ சாம்பிள் டி டெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ நான் இங்க வந்து இப்போ உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டூ டெய்ல்னா இது நாட் ஈக்குவல் டு ஆல்ரெடி நான் போட்டேன். ஸோ வை இஸ் இண்டிபெண்டன்ட், இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் பாத்துறீங்க. இண்டிபெண்டன்ட் அப்படின்னா பெரிய பாப்புலேஷன்ல இருந்து யூ ஆர் டேக்கிங் டூ சாம்பிள்ஸ் அவுட். ஒன்னு ஆஃப்லைன், இன்னொன்னு ஆன்லைன். இந்த ஆஃப்லைனும் ஆன்லைனும் ரெண்டுமே டிபெண்டா கிடையாது. இந்த ஆஃப்லைன் இஸ் டிபெண்டன்ட் ஆன் பாப்புலேஷன், ஆன்லைன் பாப்புலேஷன் எடுத்திருக்கீங்க. பட் இந்த ரெண்டு சாம்பிள் நீங்க ஒரு 50-40 பேர் எடுத்தது, they are not dependent on each other because இவங்க கம்ப்ளீட்டா ஆஃப்லைன்ல படிக்கிறாங்க, இவங்க கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல படிக்கிறாங்க. So you are performing a t-test which is completely independent of each other because you picked up two samples independent of each other, and finally you are looking into the average scores to find any statistically different numbers. ஆன்லைன்ல படிக்கிறவங்களுடைய ஸ்கோர் வந்து ஒரு ஆவரேஜா 40 பேருக்கு இருக்கும்போது அவுட் ஆஃப் 100 ஒரு வந்து 60 இருக்குது. இங்க வந்து அவுட் ஆஃப் 100 நீங்க வந்து 95-90 இருக்குதுன்னா எஸ் there is a statistically different. அப்ப நான் வந்து ஆன்லைன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் வந்து கொடுக்கணும். அப்போ ஒரு டெசிஷன் எடுக்கிறேன். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹைபோதசிஸ் டெசிஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நான் சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் சம்திங் த டெஸ்ட் வாட் வி ஆர் கண்டக்டிங், அது இங்க போட்டுருக்க த டெஸ்ட் வி ஆர் கண்டக்டிங் டு ப்ரூவ் தட் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் ஷுட் பி கன்சிடர்ட் இஸ் வாட் வி கால் தி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட். நீங்க எது வேணா நடக்கலாம், அது ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் தான் ப்ரூவ் ஆகணும் இல்லை, நீங்க வந்து இது ப்ரூவ் ஆகலாம் இல்லாட்டினா ஃபெயில் ஆகலாம், என்ன வேணா நடக்கலாம். பட் அந்த டெஸ்ட்டுக்கு பேர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட். பட் அதுக்கு முன்னாடி நீங்க ஹைபோதசிஸ் எப்படி ஃப்ரேம் பண்றீங்க, அது ஃப்ரேம் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி டெஸ்ட் டாப் பண்றீங்க அப்படின்றது உங்க கையில இருக்கு. ரைட், இது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா ஆர் போத் குரூப்ஸ் சேம் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன்? நோ. ஸோ அதனால தான் இண்டிபெண்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டூ சாம்பிள் இண்டிபெண்டன்ட் புரிஞ்சிருக்கும். அதுல டி டெஸ்ட் புரிஞ்சிருச்சு. நம்ம மீனை தான் கம்பேர், ரெண்டு சாம்பிளுக்கு மீனை தானே கம்பேர் பண்றோம். ஸோ அதனால அது புரிஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒன் டெய்ல்னு புரிஞ்சிச்சு, டூ டெய்ல்னு புரிஞ்சிச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த டூ சாம்பிள் ப்ரொபோர்ஷன் டெஸ்ட்ல வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு ப்ரொபோர்ஷனாவே எல்லாத்துக்கும் தெரியும். we are trying to compare அந்த பெர்சன்டேஜ் ப்ரொபோசிஷன், இந்த டூ சாம்பிள்னுடைய ப்ரொபோசிஷன் தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம், நாட் த நம்பர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குண்டான எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வந்து அடுத்து பார்ப்போம். ரைட், fourth statistical test, two sample proportion test. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா compare proportion between two independent groups. Okay, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் scenario. You conduct two 180 days training batches, one with live session and the another one with self recorded plus mentorship program. இந்த சாம்பிள் வந்து பெரிய பாப்புலேஷன்ல இருந்து இந்த பர்டிகுலர் குரூப் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து என்ன எடுத்துக்கிறாங்க, லைவ் செஷன் மட்டும் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. another செஷன் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ரெக்கார்டட் பிளஸ் மென்டார்ஷிப் செஷன் வந்து எடுத்துக்கிறாங்க. Now I want to check if the second model improved course completion rates. அப்போ எத்தனை பேர் பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் லைவ் செஷன் எடுக்கிறவங்கள கம்பேர் பண்ணும்போது செல்ஃப் ரெக்கார்ட் படிக்கும்போது எத்தனை பேர் வந்து கோர்ஸ் முடிக்கிறாங்க அப்படின்றத நான் வந்து கண்டுபிடிக்கணும். இதுல என்னுடைய ஹைபோதசிஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன வேணா இருக்கலாம். கண்டிப்பா வந்து இந்த செல்ஃப் ரெக்கார்டட் பிளஸ் மென்டார்ஷிப் எடுக்கிறவங்க அடிக்கடி வந்து மென்டார்ஸ் கூட வந்து டச்லயே இருக்காங்க. கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கூட அதிகமா டச் பண்ணி பிளேஸ்மெண்ட் ரேட்ஸ் கூட அதிகமாகுது. அதனால இந்த மாடல் தான் பெட்டர் நான் சொல்லலாம். ஓகேவா? சோ இல்ல நீங்க வந்து என்ன சொல்லலாம், இல்ல லைவ் செஷன் தான் பெட்டர்ன்ற சொல்லலாம். அது யாரு எதை நீங்க ப்ரூவ் பண்றீங்களோ ப்ரூவ் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய கையில இருக்கு. சோ இப்போ நான் வந்து இது வந்து கரெக்ட் அப்படின்ற நான் ப்ரூவ் பண்றேன். சரி, செல்ஃப் ரெக்கார்ட் பிளஸ் மென்டர்ஷிப், பிகாஸ் அதுதான் வந்து நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இப்படிதான் போய்கிட்டு இருக்கு, நல்லாவே போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய பேர் பிளேஸ் ஆகுறாங்க, நிறைய ஃப்ரெஷர்ஸ் போறாங்க, கேரியர் ட்ரான்சிஷன்ல போறாங்க. பிகாஸ் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் நாங்க கண்டக்ட் பண்ணிட்டோம், ஆல்ரெடி ஃபுல்லா கண்டக்ட் பண்ணிட்டோம். பட் அதுக்கு பேரு தான் நீங்க வந்து டூ சாம்பிள் ப்ரொபோர்ஷன் டெஸ்ட் நீங்க வைக்கிறீங்க, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாருமே இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். ரைட், பிசினஸ் கொஸ்டின் என்ன? Is there is difference in course completion rates between the live session model and the self-recorded plus mentorship model? அதான் difference in course completion rates proposition. இங்க வந்து பாத்தீங்கன்னா லைவ் செஷன்ல ஒரு அவுட் ஆஃப் 100ல 50% வந்து கம்ப்ளீட் பண்றாங்க, இங்க 80% கம்ப்ளீட் பண்றாங்கன்னா எஸ் there is a statistical difference. அப்போ நல்ல ஹைபோதசிஸ் என்ன ஃப்ரேம் பண்ணுவேன், நல்ல ஹைபோதசிஸ் என்ன ஃப்ரேம் பண்ணுவோம் நம்ம, நோ டிஃபரன்ஸ் அட் ஆல், நோ ப்ரொபோர்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்றது நல்ல ஹைபோதசிஸ் எப்பயுமே அப்படிதான் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நோ சேஞ்ச், கரண்ட் ப்ராசஸ், எந்த டிஃபரன்ஸுமே இல்லை, அப்படிதான் எப்பயுமே நல்ல ஹைபோதசிஸ் இருக்கும். ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் தான் நீங்க வந்து எதை ப்ரூவ் பண்ண போறீங்கன்றது ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் இருக்கும். நோ there is a great difference in the proposition, கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். அதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்ச் சொல்லுவோம். அதனால என்ன பண்ணிருக்கேன்னா, பாருங்க, டேட்டா கலெக்டட் அவுட் ஆஃப் 100ல லைவ் செஷன் மாடல்ல 30% வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, அவுட் ஆஃப் 100ல 70% கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. டேட்டா பார்த்தாவே தெரிஞ்சிருச்சு எஸ் there is a significant difference அப்படின்றது. அதனாலதான் நீங்க ஃபார்முலாக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே டேட்டாவை கலெக்ட் பண்றதை வச்சு உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை பார்த்ததுமே எப்படி ஒரு டெசிஷன் எடுத்துக்கிறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஹைபோதசிஸ் செட்டப், நல்ல ஹைபோதசிஸ் பாருங்க,
completion rate is same as both setup. Alternate hypothesis P2 அப்படின்னு அர்த்தம் செல்ஃப் ரெக்கார்டட் பிளஸ் மென்டர் இஸ் கிரேட்டர் தேன், அதாவது பெர்சன்டேஜ் வந்து இஸ் கிரேட்டர் தேன் தி லைவ் மாடல் அப்படின்றது என்னுடைய ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். இதுக்கு ஏற்ற மாதிரி நான் டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணிருக்கேன், டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிருக்கேன். இது டெஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த அவுட்புட் இதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் வந்து கண்டிப்பா ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ், அதாவது நல்ல ஹைபோதசிஸ் should be rejected, alternate hypothesis should be considered. அதாவது உங்களுக்கு வந்து இந்த செல்ஃப் ரெக்கார்டட் பிளஸ் மென்டர்ஷிப் சப்போர்ட் இந்த மாடல் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி நாங்க வந்து இதை தான் நாங்க வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது நல்ல பேர் ஒர்க் அவுட் இருக்கு, நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ரைட், திஸ் ஹெல்ப்ஸ் யூ டிசைட் வேர் டு இன்வெஸ்ட் மோர் எஃபர்ட் அண்ட் ரிசோர்சஸ் இன் தி ஃபியூச்சர் பேட்சஸ். நான் அதுக்காக தான் ஆட்ல வந்து நிறைய பேர் வந்து ஹையர் பண்ணி இந்த நல்ல மென்டர்ஷிப் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றது நான் டிசைட் பண்ணி பண்ணிருக்கேன். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ரியல் டைம். அதனால சொன்னது எல்லா டெஸ்ட்டும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண. எல்லாத்துக்கும் நான் ஃபார்முலா போட்டு உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டால் ஃபார்முலா இல்லை. சில இதில் வந்து பார்த்தாவே ரிசல்ட் வச்சாவே தெரிஞ்சிடும். நீங்க எல்லாத்துக்கும் உட்காந்து போடுப்பா கை ஸ்கொயர் டெஸ்ட் என்ன ஃபார்முலா மறந்துச்சு, தேவை கிடையாது. ஸோ அதனால இது மட்டும் நீங்க இந்த டேர்ம்ஸ் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ரைட், ஹவு இஸ் திஸ் ஒன் டெய்ல்டு டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஆர் ஒன்லி இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் இஃப் த நியூ மாடல் இதுதான் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா. மோஸ்ட்லி இது நல்லா வச்சுக்கோங்க. ப்ரொபோர்ஷன் டெஸ்ட்ல ஒன் டெய்ல்டு டூ டெய்ல்டு அதிகமான கான்செப்ட் போக மாட்டோம். நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சிடும் இல்லையா. இப்ப நானே ஒரு புது மாடல் எடுத்துட்டு வரேன், கண்டிப்பா நான் ஸ்பெசிஃபிக்கா இருப்பேன் எப்பயுமே எடுத்துட்டு. கண்டிப்பா லைவ் செஷனை விட இது ஒர்க் அவுட் ஆகுது, லைவ்ல நிறைய பேர் போறாங்க, அப்போ கண்டிப்பா எனக்கு ஒரு டெசிஷனே டுவர்ட்ஸ் ஒன் டைரக்ஷன் இருக்கிறது நல்லதுதான் அப்படின்றேன். பிகாஸ் யூ வில் பி வெரி ஸ்பெசிஃபிக். ஸோ அதுதான் வந்து விஷயம். நோட், அதுக்காக நான் என்ன டெஸ்ட் ஜி டெஸ்ட் ஃபார் 2 ப்ரொபோர்ஷனுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். அதே மாதிரி ஜி டெஸ்ட் இருக்கு, டி டெஸ்ட் இருக்கு, கை ஸ்கொயர் டெஸ்ட் இருக்கு, நிறைய ஃபார்முலா இருக்கு. நான் அதுக்கு போகல. இப்போ என்னன்றதை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் சாம்பிள் டிபெண்டன்ட் டெஸ்ட் புரிஞ்சிருச்சு, அதுல டி டெஸ்ட் ப்ரொபோர்ஷன் புரிஞ்சிருச்சு. 2 சாம்பிள் இண்டிபெண்டன்ட், எதனால இண்டிபெண்டன்ட், 2 சாம்பிள் வந்து ஒன்றுக்கு ஒன்று டிபெண்டன்ட் கிடையாது, இண்டிபெண்டன்ட் புரிஞ்சிருச்சு. அதுல டி டெஸ்ட் பார்த்தோம், ப்ரொபோர்ஷன் டெஸ்ட்ல 1 டெய்ல்னு பார்த்தோம், 2 டெய்ல்னு பார்த்தோம். இனி நம்ம அடுத்துக்கூடிய பார்க்கக்கூடிய டெஸ்ட் இந்த 3 டெஸ்ட் இருக்கு. பேட் டி டெஸ்ட், ANOVA டெஸ்ட், கை ஸ்கொயர் டெஸ்ட். இதையும் நம்ம வந்து ஃபாஸ்டா அப்படியே குவிக்கா முடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து பேட் டி டெஸ்ட்க்கு வந்து நம்ம வந்து போகலாம். Parity test, 5th test வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய கோல் என்னன்னா, compare the means of 2 related measurements to check if there is significant change or difference. என்னப்பா புரியல, இப்போ எல்லாரும் நீங்க வந்து என்னை வந்து பாருங்க. இப்போ வந்து இந்த பிசினஸ் எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன். You conducted a 45-day course where students took a pre-assessment test on day 1 and a post-assessment test on day 45. You want to know if there was a significant improvement in students' scores after completing the course. நல்லா என்ன வந்து பாத்துக்கோங்க. நீங்க எங்கிட்ட வந்து படிக்கிறதுக்கு வரீங்க. Day 1 வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கிறேன். ஏதாச்சும் புரியுது இப்படின்னா என்ன அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு 50 கொஸ்டின் கேட்டு நான் உங்களுக்கு வந்து எடுக்கிறேன். அப்போ அதனுடைய உங்களோட ஆவரேஜ் மார்க் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 50 கொஸ்டினுக்கு you are able to answer 10. இப்போ 45 days கோர்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் திருப்பியும் அதே கொஸ்டின் கேட்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் புது கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். 50 கொஸ்டின்ல இப்போ உங்களுடைய ஆன்சர் வந்து லெட்ஸ் ஒரு 35 to 40 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? திங்க் பண்ணி பாருங்க. கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆவரேஜ் மார்க் 10, இப்ப 35 40. என்ன டெசிஷன் எடுப்பீங்க? இந்த பைத்தன் கோர்ஸ் வந்து கண்டிப்பா ஒர்க் ஆகுது அப்படின்றது டெசிஷன். அவ்வளவுதான். ப்ரீ போஸ்ட் அவ்வளவுதான். இது பேரிட்டி டெஸ்ட் ரொம்ப சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் எதை நீங்க கம்பேர் பண்றீங்க? அந்த ஆவரேஜ் நம்பர்ஸ். கரெக்டா? இது வந்து ப்ரொபோர்ஷன் இல்ல. பேரிட்டி டெஸ்ட் வந்து நீங்க அந்த நம்பர்ஸ் தான் கம்பேர் பண்றீங்க, மீனை கம்பேர் பண்றீங்க. ஸோ அதனால ஒரு புது ப்ரோக்ராம் நீங்க எடுத்துட்டு வரீங்க, அது ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் சாம்பிள் வந்து நீங்க வந்து எடுக்க போறீங்க ஃப்ரம் த மெயின் பாப்புலேஷன்ல இருந்து. இது எல்லாமே இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல தான் வச்சுக்கோங்க. எல்லா பாப்புலேஷனை கூப்பிட்டு வர முடியாது. அந்த பாப்புலேஷன்ல ஒர்க் அவுட் ஆகுமா இல்லைன்றது இன்ஃபர் பண்றதுக்காக அந்த பெரிய பாப்புலேஷன்ல இருந்து ஒரு குட்டி சாம்பிள் எடுத்துட்டு வரீங்க. மேபி ஒரு 50 பேரா இருக்கலாம், 1000 பேரா இருக்கலாம். அது எவ்வளவு வேணுமோ எவ்வளவு எடுத்துக்கோங்க. அப்போ சாம்பிள் தான் உங்களை ரீச் அவுட் பண்ண முடியும். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துட்டு டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால அங்க கொஞ்சம் பீப்புள் எடுத்துட்டு வரீங்க. இப்போ இது வந்து இந்த சாம்பிளுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ஓகேப்பா ஃபைன். இந்த டெஸ்ட்ல நான் முன்னாடி அட்டன் பண்ண ஸ்கோர் இவ்வளோ, பின்னாடி அந்த 45 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கோர் இவ்வளோ, இது ஒர்க் அவுட் ஆகுது. இது அப்படியே எப்படி பாப்புலேஷனுக்கு பண்ணி பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ அதுதான் வந்து பிளான். இது நம்மளுடைய அகைன் இது வந்து எல்லா எக்ஸாம்பிளும் நாங்க இங்க உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறது. இது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. நீங்க உங்களுக்கு திங்க் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ இது அவ்வளவுதான். இதுதான் வந்து பேரிட்டி டெஸ்ட். இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இது பிசினஸ் கொஸ்டின் பாருங்க. Did students improve their score significantly after completing the 45 days training program? Question, business question. Data I've collected, sample of 50 students. For each student, you have pre-test score before training, post-test score after training. You calculate the differences in scores, post minus pre for each student. ஏன்னா 50 பேர் இருக்கணும் அந்த டெஸ்ட்ல. 50 பேர் போயிட்டாங்கன்னா பிரச்சனை. கரெக்டா? ஸோ அதனால எல்லாமே இருக்கணும். ஹைபோதசிஸ் செட்டப்னா என்ன? நோ டிஃபரன்ஸ் அட் ஆல். இல்லப்பா அதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட்டே ஆகாது, அதெல்லாம் வேலைக்கு இல்லை. ஹைபோதசிஸ் நல்ல ஹைபோதசிஸ் எப்பயுமே அதுதான். வேலைக்கு ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது. there is no significant difference. ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் என்ன? இல்ல அப்படி கிடையாது, கண்டிப்பா வந்து நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். அதான் போட்டிருக்கேன். அந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா there is improvement in scores. கண்டிப்பா ஆவரேஜ் மார்க் வந்து கண்டிப்பா இந்த போஸ்ட் டெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதை நீங்க வந்து எப்படி என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு வெயிட் லாஸ் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. முன்னாடி ஒரு 50 பேர் எடுக்கிறீங்க. அந்த 50 பேருக்கு ஒரு 3 months ட்ரைனிங் சொல்றீங்க. அந்த 50 பேர் அந்த 3 monthsல இருக்கணும். அப்பனா அந்த ஆவரேஜ் கரெக்டா இருக்கும்.
ஸோ பிஃபோர் வெயிட் லாஸ் ஆவரேஜ் வெயிட் இல்லை எல்லா ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவல் வெயிட் 95, 100 அப்படிலாம் ரீடிங் எடுத்துக்கிறீங்க. ஆவரேஜா இந்த 30 பேருக்கு எத்தனை பேர், இந்த 50 பேருக்கு சேர்த்து ஆவரேஜா வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 115 kg இருக்கு. ஓகே, ஒரு 3 மாசம் கழிச்சு எல்லாருமே இருக்கணும். அப்ப அந்த ஆவரேஜ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90 இருக்கு. அப்ப கண்டிப்பா ஒரு 3 மாசத்துல இந்த ட்ரைனிங் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கு, கண்டிப்பா ஒர்க் ஆகும் அப்படின்றது. அப்ப அந்த வெயிட் லாஸ்க்கு எப்படி ஸ்கேல் பண்றீங்க அப்படின்றத பிளான். எவ்வளவோ எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போகலாம், பட் டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இப்பவே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 minutes தாண்டி போயிட்டு இருக்கு. பட் ஐ ஹோப் இஃப் யூ ஆர் லிசனிங் டு திஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். பட் உங்க கமெண்ட் செக்ஷன் பார்த்தா தெரியும். எனிவே லெட்ஸ் see இந்த எஃபர்ட்ல எப்படி இருக்குன்றத பார்ப்போம். Why this particular test? You are measuring before and after on the same group of students, which makes it paired data perfect for parity test. அதனால டிபெண்டன்ட் சொல்லிருக்கேன். ஏன் டிபெண்டன்ட் மந்திர பாருங்க. why டிபெண்டன்ட் அத போட்டிருக்கேன். Are both groups same or different? நீங்க ப்ரீ டெஸ்ட்னு ஒரு எடுத்திருக்கீங்க, போஸ்ட் டெஸ்ட்னு எடுத்திருக்கீங்க. அப்ப இந்த ப்ரீக்கும் போஸ்ட்டுக்கும் சேம் பீப்புள் தான் இல்லையா? இவங்க 2 பேரும் கண்டிப்பா டிபெண்டன்ட், இவங்க 2 பேரும் இண்டிபெண்டன்ட் கிடையாது. ஸோ அந்த ப்ரீ போஸ்ட் சேம் குரூப் ஆஃப் பீப்புள்ன்றதுனால தான் parity டெஸ்ட் டிபெண்டன்ட் அப்படின்னு மாதிரி சொல்றோம். இப்போ உங்களுக்கு இந்த parity டெஸ்ட்டுக்கு எப்படி ஹைபோதசிஸ் ஃபார்முலேட் பண்றது, என்ன மாதிரி டெஸ்ட் கம்பேர் பண்ண போறோம், ஏன் இதை வந்து parity டெஸ்ட்னு சொல்றோம், எதனால டிபெண்டன்ட் சொல்றோம்ன்றது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ குவிக்கா ANOVA டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து போயிடுவோம். ரைட், இப்போ வந்து இந்த ANOVA டெஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ANOVAல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. 1-way ANOVA இருக்கு, 2-way ANOVA இருக்கு, 3-way ANOVA இருக்கு, மல்டி-வே ANOVAஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன், எப்படி வந்து ஃபார்முலேட் பண்ணிக்கிறதுக்கு கவலை வேண்டாம். ரைட், இப்போ வந்து இந்த ANOVA டெஸ்ட்ல என்ன வந்து பண்ண போறோம், கம்பேர் மீன்ஸ் அக்ராஸ் 3 or more independent groups. கொஞ்சம் புரியலையே, நீ 3 independent groups எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு யூஸ் கேஸ் வந்து பாத்துக்கலாம். எக்ஸாம்பிள் சினாரியோ வந்து கொடுக்குறேன். யூ வாண்ட் டு கம்பேர் தி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ரேட்டிங்ஸ் அவுட் ஆஃப் 5 ஆஃப் 3 different mentors handling the same data science course. இப்போ எங்கள்கிட்ட வந்து 3 mentors இருக்காங்க. சரி, நிறைய mentors இருக்காங்க. அந்த 3 பேர் நான் போட்டிருக்கேன். ரோஷன் ஒருத்தர் இருக்காரு, ஜெகதீஷ்வரன் ஒருத்தர் இருக்காங்க, தியான் இருக்காங்க. இப்போ 3 பேருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 லேர்னர்ஸ் இருக்காங்க. நல்லா ஞாபகம், 3 mentors, 50 லேர்னர்ஸ் இங்க இருக்காங்க. இப்போ யூ வாண்ட் டு கம்பேர் தி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ரேட்டிங்ஸ் ஆஃப் 3 mentors. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 50 நாள் வந்து அப்சர்வ் பண்றேன். இந்த ஒவ்வொரு செஷனுக்கு அப்புறமும் இந்த ஸ்டூடெண்ட், இந்த 50 ஸ்டூடெண்ட் வந்து என்ன மாதிரி ரேட்டிங் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு 50 பேர் இருக்கலாம், ஜெகதீஷ்க்கு ஒரு 50 பேர் இருக்கலாம், தியாக்கு வந்து 50 பேர் இருக்கலாம். அப்போ வந்து ஒரு 50 நாள் கழிச்சு அவங்க ஓகே அவுட் ஆஃப் 5 எப்படி வந்து ஆவரேஜா அவங்க வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, இவங்களோட ஆவரேஜ் ரேட்டிங் எவ்வளோ, இவங்களோட ஆவரேஜ் ரேட்டிங் எவ்வளோ, இவங்களோட ஆவரேஜ் ரேட்டிங் எவ்வளோ. நல்லா ஹைபோதசிஸ் என்ன, எப்பயுமே எல்லா மென்டர்ஸும் சேம் தான், எல்லாம் பெருசான டிஃபரன்ஸ் இல்லை. இதுதான் நல்லா ஹைபோதசிஸ். இல்ல இது வந்து மேபி நீங்க உள்ளார படிக்கிறீங்க, இல்லாட்டினா வெளியில வேற ஏதாவது ஒருத்தர் எங்க ஆஃபீஸ்க்குள்ள அப்சர்வ் பண்ணி ப்ராசஸ்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். பிகாஸ் யாரோ ஒருத்தர் பண்றது வந்து சரியில்லை, பிகாஸ் நம்மளுக்கு நெகட்டிவ் ரேட்டிங்ஸ்ல நிறைய வருது அப்படின்ற மாதிரி தான் நாங்க இந்த மாதிரி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி 3 பேத்துக்கும் சரியில்லையா அப்படின்னா ஓகே ஃபைன். அப்புறம் இண்டிவிஜுவல் எடுத்திருப்போம். இதுல வந்து அவுட் ஆஃப் த டெஸ்ட் வந்து எதை ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, 3 பேத்துக்கும் சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுல யார் வந்து கம்மியா கொடுக்குறா அதிகமா கொடுக்குறான்றது எனக்கு தெரியாது. ஆவரேஜ் ரேட்டிங்ஸ் வந்தாதான் தெரியும். இப்போ நான் அந்த மாதிரி ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன், அந்த ஆவரேஜா 4.15 ரேட்டிங்ஸ் வந்து ரோஷனுக்கு வருது, ஜெகதீஷ்வருக்கு 4.5 வருது, தியாக்கு வந்து 4.25 வருது. இது பார்த்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கா? 4.15, 4.5, 4.25 இந்த 3 பேத்துக்கும் இஸ் there any பிக், சும்மா ஸ்மால் நெக்லிஜிபிள் டிஃபரன்சஸ்லாம் இங்க வந்து தேவை கிடையாது. இஃப் யூ ஆர் சேயிங் that there is a difference, it should be statistically significant different. ஒருத்தருக்கு வந்து 2 இருக்கணும், இன்னொருத்தவங்களுக்கு 4.5 இருந்துச்சுன்னா எஸ், அப்பா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு மென்டாருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ப்ராப்ளம் ஏதோ சரியில்லை. அப்ப அதனால நீங்க போட்டிருக்கேன், when you're comparing the means across 3 or more independent groups, ஓகேவா, 3க்கு மேல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா you're getting into ANOVA அப்படின்ற மாதிரி சொல்றோம். சோ இதுதான் வந்து இந்த டெஸ்ட். இப்போ பிசினஸ் கொஸ்டின் பாருங்க, இதை மைண்ட்ல வச்சுட்டு பிசினஸ் கொஸ்டின். Is there any statistically significant difference in the average, the students average course? சொல்லிருக்கேன்னா டேட்டா யூ கலெக்டட், ரேட்டிங்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த கோர்ஸ் அண்டர் ஈச் மென்டர். ஓகேவா? சோ நல்ல ஹைபோதசிஸ் என்னது, நோ ஆல் த மென்டர்ஸ் ஹேவ் த சேம் ஆவரேஜ் ரேட்டிங். ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் என்னது, அட்லீஸ்ட் ஒன் மீன் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி டிஃபரெண்ட். இது வந்து ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். யார் வந்து அந்த ஆவரேஜ் கம்மியா இருக்கான்றது தெரியாது, பட் என்ன இங்க ஃப்ரேம் பண்ணுவோம்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல மீன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிஃபரெண்டா இருக்கும்ன்றது ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் இதுல இருக்கும். இது எதுக்காக இந்த டெஸ்ட்? டு ஐடென்டிஃபை மென்டாஸ் பர்ஃபார்மன்ஸ் கேப்ஸ் அண்ட் கிவ் ப்ராப்பர் ட்ரைனிங் ஆர் ரிஹர்சல். அது வந்து நாங்க உள்ள கொடுத்துட்டு போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? So when use ANOVA when you have 3+ teaching formats or 3+ instructors. எனக்கு 3 instructors நான் சொல்லிட்டேன். ஒன்னு ரோஷன், ஜெகதீஷ்வரி, தியா, இல்லைன்னா இன்னொருத்தர் கூட எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நான் ஆவரேஜ் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க. நீங்க 3க்கு மேற்பட்டது, பட் ஆனால் அந்த ஆவரேஜ் தான் நீங்க வந்து at the end of the day கம்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா, or 3 different strategies. அந்த ஆவரேஜ் at the end of the day நீங்க வந்து கம்பேர் த மீன், இந்த நம்பர்ஸ் தான் நீங்க கம்பேர் பண்ற போது you can use this ANOVA, 1-way ANOVA யூஸ் பண்ணிக்கலாம். Why is it 1-way ANOVA? Because you are comparing the mean just with one independent variable. Just with one independent variable னா மென்டார்ன்றதுல தான் 3 இருக்கு. மென்டார் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரோஷன், ஜெகதீஷ்வரி, அதுக்கப்புறம் நீங்க எத்தனை மென்டார்ஸ் வேணா எடுத்துக்கலாம். அப்ப மென்டார்ன்ற ஒரு கேட்டகரிக்குள்ள you are having
3 or more independent groups. இதான் வந்து வச்சுக்கணும். ஸோ இப்போ 2-factor ANOVA அப்படின்னா என்ன அப்படின்றது அடுத்து வந்து போகிறோம். இப்போ இது வந்து பார்க்கலாம். How this can be made to 2-way, 3-way or multi-way ANOVA. இந்த 2-way அப்படின்னு ஒன்றும் இல்லை, 2-factor ANOVA, 3-factor ANOVA, multi-factors ANOVA. இப்போ நல்லா என்னை வந்து பாருங்க. இப்போ நான் மென்டாருக்கு கீழே ரோஷன், ஜெகதீஸ்வர், தியான்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதுதான் 1 factor, 1-way 1 factor. இப்போ இந்த மென்டாஸ் கேட்டகரிக்குள்ள இன்னொரு கேட்டகரி இருக்கு அப்படின்னா மென்டாஸுக்கு மேபி அதை நான் எக்ஸாம்பிள காமிக்க போறேன். மோட் ஆஃப் ட்ரைனிங், ஆன்லைன், ஆஃப்லைன், அதான் 2 factors அப்படின்னு சொல்லுவோம். ஆன்லைன், ஆஃப்லைன். இப்போ இன்னொரு கேட்டகரி 3-way அப்படின்னா இன்னொரு கேட்டகரி வச்சுக்குவேன். என்ன போடலாம்? ப்ரோக்ராம், பேசிக் ப்ரோக்ராம், அட்வான்ஸ்டு ப்ரோக்ராம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் when it is only 1 மென்டாஸா இருக்கும்போது 1-way ANOVA, 2 factorsனா இருக்கும்போது 2-way ANOVA, 3 factors இருக்குன்னா 3-way ANOVA, அதுக்கு மேல போயிட்டே இருந்தீங்கன்னா multi-way ANOVA. இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 2-way ANOVA வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் கம்பேர். இந்த எல்லாத்துக்குமே வந்து யூஆர் கம்பேரிங் த மீன்ஸ். அதை மட்டும் கம்பேர் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கம்பேர் மீன் அக்ராஸ் குரூப்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை 2 independent factors. ஸோ இருக்குன்னா and check their individual and combined effect. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். individual and combined effect. எப்படி? எக்ஸாம்பிள், நியூ சினாரியோ. You still measure student ratings but now include 2 independent variables. மென்டார், அதாவது 3 பேர் இருக்காங்க. கோர்ஸ் டெலிவரி மோட், ஆன்லைன், ஆஃப்லைன். நான் சொல்லியிருக்கேன்னா இதான் வந்து பார்த்துக்கோங்க. மென்டார்ல ரோஷன் இருக்காங்க, ஜெகதீஸ்வர் இருக்காங்க, தியா இருக்காங்க. இவங்க 2 பேருமே மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன், ஆஃப்லைன் எடுக்கிறாங்க. ஜெகதீஸ்வரி ஆன்லைன், ஆஃப்லைன் எடுக்கிறாங்க. தியா வந்து ஆன்லைன், ஆஃப்லைன் எடுக்கிறாங்க. ஆவரேஜ் ரேட்டிங் ரோஷனுக்கு எவ்வளவு வருதுன்னா ஆன்லைன்ல வந்து 4.2 வருது, ஆஃப்லைன்ல 4.6 வருது. ஜெகதீஸ்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல 4 வருது, ஆஃப்லைன்ல 4.3 வருது. தியாக்கு வந்து பாத்தீங்கன்னா 4.1, ஆஃப்லைன்ல 4.5 வந்து கிடைக்குது. இப்போ இந்த இண்டிவிஜுவல் மென்டார் வர்சஸ் ஆவரேஜ் ரேட்டிங் ஒரு இது பார்க்கணும். அதான் செக் தேர் இண்டிவிஜுவல் எஃபெக்ட்ஸ். மென்டார் வர்சஸ் ஆவரேஜ் ரேட்டிங் பார்க்கணும், ஆன்லைன் வர்சஸ் ஆவரேஜ் ரேட்டிங் பார்க்கணும். அதுக்கப்புறம் மென்டார் ஆன்லைன், அதாவது எல்லா மென்டார்ஸும் ஆன்லைன்ல இருந்தாங்கன்னா என்ன ஆவரேஜ் ரேட்டிங் வருது, ஆஃப்லைன்ல இருந்தாங்கன்னா என்ன ஆவரேஜ் ரேட்டிங் வருது, கம்பைன்ட் எஃபெக்ட் ஏதாவது இருக்கு, அதாவது ஆன்லைன்ல இவங்க இந்த மென்டார் சூப்பர் எடுக்கிறாங்க, ஆஃப்லைன் இந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னு பெர்ஃபார்ம் பண்றது இந்த டெஸ்ட். ரைட். பிசினஸ் கொஸ்டின் என்ன? மென்டார் எஃபெக்ட் நான் சொன்னது எல்லாமே ஸ்டேட்மெண்டா போட்டிருப்பாங்க. அவ்வளவுதான். டஸ் த மென்டார் அஃபெக்ட் ரேட்டிங்ஸ்? இந்த மென்டாரை வச்சு இந்த ரேட்டிங்ஸ், அதாவது இந்த மென்டார் சூப்பரா இருக்காங்க, இந்த இதெல்லாம் நடக்கும். ஆக்சுவலி நிறைய இன்ஸ்டியூட்ல போனீங்கன்னா, இப்போ நானே வந்து நிறைய இன்ஸ்டியூட்ல போகும்போது ஒரு 20-25 மென்டார்ஸ் இருப்பாங்க. அதுல நம்ம செஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்துருவாங்க. இன்னொரு செஷனுக்கு வந்து ஒரு 20-30 தான் போவாங்க. ஏன்னா இந்த மென்டாருக்கு அதிகமான ரேட்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு சேல்ஸ்ல நல்லா பண்ணுவோம், என்னை வச்சு நல்லா சேல்ஸ் பண்ணுவாங்க. விச் இஸ் ஃபைன். ஏன்னா எனக்கு என்ன க்ரோ ஆகணும், நான் சூப்பரா பண்ணணும்ன்றது எனக்கு ஆசை, எனக்கு நிறைய பேர் வேணுன்றது ஆசை. அதுக்கேற்ற மாதிரி நான் பயங்கரம் இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமா எஃபோர்ட் போடுவேன். நான் வேற இடத்துல ஒர்க் பண்ணும்போது புதுசா ஏதாச்சும் கொடுக்கலாம், அந்த மாதிரி நான் மற்றவங்களும் பண்ணாங்கன்னா க்ரோ ஆவாங்க. பண்ணல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். ஸோ எனக்கு வந்து அந்த இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால ஃபைன், அதை பத்தி இன்னொரு நாள் பேசுவோம். அடுத்து மோட் எஃபெக்ட். டஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அஃபெக்ட் ரேட்டிங்ஸ் இருக்கா? ஜான் வந்து ஆன்லைன் பண்ணும்போது எப்படி பண்றது, ஆஃப்லைன் பண்ணும்போது எனக்கு 2 இடத்துலயுமே ஈக்குவல் ரேட்டிங் தான் வரும். அடுத்து இன்ட்ராக்ஷன் எஃபெக்ட்னா டூ சர்டன் மென்டார்ஸ் பெர்ஃபார்ம் பெட்டர் ஆர் வர்ஸ் டிபெண்டிங் ஆன் த மோட். இவர் ஆன்லைன்ல நல்லா பண்றாரு, ஆஃப்லைன் நல்லா பண்ணல, இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு மாதிரிலாம் கண்டுபிடிக்க போறோம். இதை நான் சொல்லிட்டேன். 1-way ANOVA மென்டார் வச்சு பண்றீங்க. செக் இஃப் தி ஆவரேஜ் ரேட்டிங்ஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் தி மென்டார். 2-way ANOVA மென்டார் பிளஸ் மோட். செக் இஃப் தி ஆவரேஜ் ரேட்டிங் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை மென்டார், மோட் ஆர் போத் அப்படின்றது. 3-way ANOVA இந்த கோர்ஸ் லெவல், அதான் மென்டார்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, மோடுன்னு எடுத்திருக்கீங்க. கோர்ஸ் லெவல்ல வந்து பேசிக், அட்வான்ஸ்ட் அப்படின்ற மாதிரி இன்னொரு கேட்டகரி வச்சுக்கோங்க. அப்ப 3 factors வந்து is involving the decision. அதான் at the third dimension for deeper understanding. Right. Hypothesis in 2-way ANOVA testல எப்படி ஃப்ரேம் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவலா பண்ணணும். மெயின் ஃபேக்டர் ஆஃப் மென்டார். டஸ் ஃபேக்டர் ஏ அஃபெக்ட் த மீன்? ஃபேக்டர் ஏன்னா the mentor is it affecting the mean? நல்ல ஹைப்போதசிஸ் என்ன? எப்பவுமே யூஸ்ஃபுல்லா ஆல் மென்டார்ஸ் ஹேவ் த சேம் ஆவரேஜ் ரேட்டிங். ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பெருசா ஒன்றும் இல்லை. ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ் என்ன? அட்லீஸ்ட் 1 mentor ஆவரேஜ் ரேட்டிங் இஸ் டிஃபரெண்ட். சிக்னிஃபிகன்ட்லி டிஃபரெண்ட். ஸ்மால் டிஃபரன்ஸ் இல்லை, சிக்னிஃபிகன்ட்லி டிஃபரெண்ட். மெயின் எஃபெக்ட் ஆன் மோட். ஆன்லைன்ல வந்து ஆவரேஜா அதான் டஸ் பி ஃபேக்டர் பி அஃபெக்ட் த மீன் அப்படின்னு கேட்டா ஆன்லைன் ஆஃப்லைன் மோட்ஸ் ஹேவ் த சேம் ஆவரேஜ் ரேட்டிங். இல்ல நீங்க வேற ப்ரூவ் பண்றீங்க, இல்லப்பா ஆஃப்லைன் தான் அதிகமா இருக்கு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து கண்டிப்பா மாறும் அப்படின்றது தான். There is a difference in average rating between, significant difference in average rating between online and offline. Okay. Interaction effect அப்படின்னா mentor plus mode. அதாவது does factor A and B together have an interaction effect on the mean? கோச் கொஞ்சம் புரியலையே, ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் அதுவும் உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதாவது the mode online and offline does not matter based on the mentor. ஓகேவா? which means what? ஆன்லைனா ஆஃப்லைனா இவங்க எல்லாருமே நல்லா தான் பண்ணுவாங்க, அதெல்லாம் பேட்டரே இல்ல. எந்த மென்டர் எடுத்தாலுமே ஆன்லைன்ல ஆஃப்லைன் சூப்பரா பண்ணுவாங்க. அதுதான் வந்து நல்ல ஹைபோதசிஸ். ஆல்டர் ஹைபோதசிஸ் the mode effect changes based on the mentor. அப்படி கிடையாது. மென்டார்ஸ் வந்து ஆன்லைன்ல ஒரு மாதிரி பண்றாங்க, ஆஃப்லைன்ல ஒரு மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கு. அதான் இங்க போட்டிருக்கு. எக்ஸாம்பிள் வேணுமா? நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. மேபி ரோஷன் வந்து is rated high in offline. ஆஃப்லைன்ல ட்ரெயின் பண்ணா சூப்பரா பண்றாரு. பட் தியா is rated high in online. அப்ப ஏதாச்சும் டிஃபரன்ஸ், there is an interaction. மென்டார்ஸ்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கு. அப்ப யாரை தூக்கி ஆன்லைன்ல போடணும், யாரை தூக்கி ஆஃப்லைன்ல போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷன்ஸ்ல உள்ள இருக்கும். ஸோ இப்போ நீங்க வந்து இந்த 2-way ANOVA வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஹைபோதசிஸ் ஃபார்மேஷன் தான் பண்ணுவோம்.
பட் இந்த 2-way ANOVA அப்ப யூ ஆர் டேக்கிங் 3 questions, 3 hypothesis formulate பண்ணணும். அதுதான் வந்து ஒரு effective way of getting into this ANOVA 2-way. 1-wayல ஒரே ஒரு question எடுத்துக்கிட்டா போதும். 2-wayல you need to ask 3 questions. அதை கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லா திருப்பி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சாரி, ஒரு டைம் பார்த்துருங்க, பின்னாடி போட்டிருக்கேன். You ask 3 questions here because you have 2 factors. அப்ப in case இந்த நல்லா பாருங்க, 3 factors and 3 questions எதனால? Does factor A affect mean? Does factor B alone affect mean? Does factor A and factor B affect mean? 2 factor அப்படி. 3 factors எப்படி யோசிச்சு பாருங்க. Does factor A affect mean? Question number 1. Does factor B affect mean? Question number 2. Does factor C affect mean? Question number 3. அடுத்து 4th என்ன? Does factor A and B together affect mean? Does factor B and C affect mean? Does factor A and C affect mean? 7th question. Does factor A, B and C together affect mean? அப்போ நீங்க அது 3-way நான் காமிக்கல, பட் எவ்வளவு பாசிபிள் ஆஃப் ஹைபோதசிஸ் ஃபார்மேஷன் நீங்க பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல வழக்கம் போல சொல்லிடுங்க. இதுக்கு பின்னாடி பயங்கரமான எஃபர்ட் போட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், பட் யூ கேன் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ரைட், இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 டெஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் இருக்கு, அதையும் பார்த்து முடிச்சிருவோம், கவலைப்படாது. ஆல்ரெடி இப்போ வந்து நம்ம லாஸ்டா chi-square டெஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சுவலா 2 டைப்ஸ் இருக்கு. chi-square டெஸ்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அதே மாதிரி chi-square குட்னஸ் ஆஃப் ஃபிட் அப்படின்ற மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்கு. இந்த chi-square டெஸ்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா we need to find out the relationship between 2 categorical variables. புரியலையே கோச், நான் சொல்றேன். அதே மாதிரி chi-square குட்னஸ் ஆஃப் ஃபிட்ல அப்சர்வ்ட் வெர்சஸ் எக்ஸ்பெக்டட் டிஸ்ட்ரிபியூஷன் வித் 1 categorical variable. இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். chi-square டெஸ்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ன்றது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை வச்சுட்டு இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஜஸ்ட் சார்ஜபிள்ல போய் கேட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். சோ அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் இதை மட்டும் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். chi-square டெஸ்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சினாரியோ. யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் இஃப் ஸ்டூடெண்ட் பேக்ரவுண்ட் டெக் வர்சஸ் நான் டெக் இஸ் ரிலேட்டபிள் டு பிளேஸ்மெண்ட் சக்சஸ். விச் மீன்ஸ் வாட்? இப்போ எல்லாருமே என்னைய பாருங்க, அப்படின்னா புரியும். எனக்கு வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, டெக்ல ரிலேட்டட்ல இருந்து வரக்கூடிய பேக்ரவுண்ட்ல, சாரி, இதை வந்து என்ன புரிஞ்சுக்கணும், டெக்ல இருந்து வரக்கூடிய பீப்புள் தான் அதிகமா சக்சஸ் பிளேஸ்மெண்ட் ரேட் ஆகுது அப்படின்றது தான் வந்து எல்லாத்தினுடைய நார்மல் கிளைம். இப்ப நான் வந்து அதை ப்ரூவ் பண்றேன். அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா, டெக்கா இருந்தாலும் சரி, நான் டெக்கா இருந்தாலும் சரி, பிளேஸ்மெண்ட் வந்து அதிகமா தான் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்றத ஒரு புது கிளைம்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, அப்படியே அப்படின்னா பாஸ்ட் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டெக் ரிலேட்டடா பிளேஸ் பண்ணவங்க எத்தனை பேரு, டெக் ரிலேட்டடா வந்து பிளேஸ் ஆகாதவங்க எத்தனை பேரு, நான் டெக்ல இருந்து வந்து பிளேஸ் ஆனவங்க எத்தனை பேரு, நான் டெக்ல இருந்து வந்து பிளேஸ் ஆகாதவங்க எத்தனை பேரு. நல்லா புரிஞ்சுச்சா? அப்படி இருந்துச்சுன்னா இந்த நம்பர் டெக்ல இருந்து பிளேஸ் ஆனவங்களோட நம்பரும் நான் டெக்ல இருந்து பிளேஸ் ஆனவங்களோட நம்பரும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா, இப்ப டெக்ல ஒரு 100 பேர்ல டெக்ல இருந்து வந்தவங்க பிளேஸ் ஆயிருக்கக்கூடியது ஒரு 60. இங்க நான் டெக்ல இருந்து அதே 100 பேர் வந்திருக்காங்க. நான் டெக்ல இருந்து பிளேஸ் ஆகி கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30 அப்படின்னு பார்த்தா 60-30 இல்லையே. அப்படின்னா வந்து பயங்கரமான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப டெக்ல இருந்து வந்தவங்க தானே அதிகமா வந்து பிளேஸ் இருக்காங்க. அப்போ there is high association between tech versus நம்மளுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ரிலேட்டட். அப்ப அந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அப்ப நம்ம என்ன சொல்லலாம், எஸ் இந்த பிளேஸ்மெண்ட் ரேட் இஸ் ஹைலி அஃபெக்டட் வித் த டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் ஆர் த பேக்ரவுண்ட் ஆர் த எஜுகேஷன் பேக்ரவுண்ட் வாட் எவர் தேர் கமிங் ஃப்ரம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த ஐடியா வச்சு நான் என்ன இதே தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். புரியுதா இல்லையன்றது பாருங்க. பிசினஸ் கொஸ்டின், இஸ் பிளேஸ்மெண்ட் சக்சஸ் dependent on the student's background. Data now collected. First we need a contingency table. அந்த மாதிரி டேபிள் சொல்றதுக்கு பேர் வந்து contingency table of tech and placed, tech and non-placed, non-tech and placed, and non-tech and placed, non-tech and non-placed. அப்போ இந்த contingency tableன்றது இந்த மாதிரி இது மாதிரி நான் வந்து ஒரு டேபிள் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணி ஆகணும். டெக் பிளேஸ்ட் வந்து 60, மொத்தம் டெக் ரிலேட்டட் 80 பேர் இருக்காங்க என் கம்பெனில. அவுட் ஆஃப் 150 பேர்ல என் கம்பெனில இருக்க 150 பேர்ல இப்படி வச்சுக்கலாம், 150 ஸ்டூடெண்ட்ஸ்ல எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்கோம், ஸ்டூடெண்ட் பேக் 150 ஸ்டூடெண்ட்ஸ்ல டெக் ரிலேட்டட் வந்தவங்க மொத்தமா 80. அதுல 60 வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க, 20 பிளேஸ் ஆகல. நான் டெக்ல இருந்து வந்தவங்க மொத்தம் 70. அந்த 70 30 பிளேஸ் ஆயிட்டாங்க, 40 நான் வந்து நாட் பிளேஸ்ட். அப்போ பிளேஸ்ல வந்து 90, நான் பிளேஸ்ல வந்து எத்தனை பேர் பாத்தீங்கன்னா இப்போ இது டேட்டா பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப பார்த்தாவே தெரியும் டெக்ல இருக்கிற வந்து அதிகமா பிளேஸ் இருக்கு. 80ல ஒரு 80% ஆஃப் பீப்புள் இங்க போயிட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. 70ல வந்து 30 பேர் போயிருக்காங்க. ஸோ இது பார்த்ததுக்கு அப்புறமே இது பார்த்தாவே கொஞ்சம் திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா ஓகே பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லாத மாதிரி தெரியுதோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வரும். அப்போ வந்து என்னோட கிளைம் கரெக்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பெரிய டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், இங்க நீங்க 60-20ன்னு பாக்குறதுக்கு பதிலா இதை பார்க்கலாம். இங்க 80 பேர் இருக்காங்க, ஆட்லயே 70 பேர் தான் இருக்காங்க. ஈக்குவலா எடுத்திருந்தீங்கன்னா ஓகே மேபி 30-40 கணக்கு வந்திருக்கலாம். இப்ப 70 பேர்ல 30 பேர் பிளேஸ் ஆயிட்டாங்க, 40 பேர் ஏன் பிளேஸ் ஆகல அப்படின்ற மாதிரி நீங்க அனாலிசிஸ் பண்ணலாம். பட் அந்த அனாலிசிஸ் செகண்டரி. பட் வித் த டேட்டா நீங்க வந்து எதை வந்து நீங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலி டிஃபரெண்டா இருக்கா இல்லையா, 60-30 ஓகே. அப்ப இது எல்லா நம்பர்ஸும் நீங்க வந்து அந்த
chi-squared டெஸ்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதுல போட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து டெஸ்ட் பண்ணணும். அப்ப அந்த டெஸ்ட்ல வரக்கூடிய ரிசல்ட் வச்சு தான் நீங்க வந்து இன்ஃபர் பண்ணுவீங்க. பட் இந்த டேட்டா வச்சு பார்த்ததுக்கு அப்புறமே நீங்க வந்து ஒரு ஜஸ்ட் மைண்ட்லயே ஆமாப்பா கண்டிப்பா வந்து ரிலேட்டபிளா தான் இருக்கு. அப்ப நான் வந்து நல்ல ஹைபோதசிஸ் வந்து என்ன ஃபார்ம் பண்றோம், there is no association தான் ஃபார்ம் பண்ணுவோம். there is no association between background and placement, they are independent அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். இல்ல நீங்க வந்து ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் பண்ணும்போது there is a high association between the tech background, அதாவது பேக்ரவுண்ட் and the placement related. அப்போ எவிடன்ஸை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம், ஆமாப்பா நம்ம வந்து ஆல்டர்னேட் நல்ல ஹைபோதசிஸ் should be rejected, there is no association சொல்ல முடியாது. with the data I proved that there is a high association between the background and the placement அப்படின்றது நீங்க வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். So why this particular test? To check if the placement rate is influenced by students' educational background, helping tailor training content or support according. அந்த மாதிரி நான் டெக் பீப்புளுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 5 டிஃப்ரெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டையும் நம்ம வந்து 1 by 1 இந்த எப்படி ஹைபோதசிஸ் ஃபார்ம் பண்றது, எந்த இடத்துல எந்த மாதிரி டெஸ்ட் யூஸ் பண்றது நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து என்ன புரிஞ்சுட்டீங்கன்றது தயவு செஞ்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கேன், இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா. ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டாஸ்க் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன டாஸ்க்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் நான் வந்து இத்தனை டெஸ்ட் 8-9 டெஸ்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா, இது எல்லாத்துக்கும் யூ நீட் டு ஃபார்முலேட் உங்களோட இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹைபோதசிஸ் ஃபார்முலேட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுங்க. நீங்க உங்களோட கோடிங்குள்ளெல்லாம் போகவே வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ஹைபோதசிஸை ஃபார்முலேட் பண்ணி இந்த இடத்துல இந்த டெஸ்ட் நான் வந்து யூஸ் பண்ண போறேன் உங்களோட இண்டஸ்ட்ரிக்கு நீங்க ஓனா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்க வந்து இப்போதைக்கு எனக்கு வந்து புரிஞ்சுதா இல்லையன்றதை பண்ணுங்க. ரெண்டாவது, நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி எனக்கு வந்து ஒரு 200 கமெண்ட்ஸ் நான் வேணும், மினிமம் வேணும்னு கேட்டிருக்கேன். இப்போ நீங்க புரியுதா இல்லையன்றதை டேக்அவே பாயிண்ட்ஸ் வந்து போடுங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டு உங்களுடைய அந்த ஹைபோதசிஸ் ஃபார்முலேஷனை அதுக்கப்புறமா ஒரு 1 or 2 days எடுத்து, ஏன்னா நாளைக்கு வந்து வீடியோ வராது, நீங்க நாளைக்கு ஒர்க் பண்ற மாதிரி நாளைக்கு கூட போடலாம். அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஒரு 200 பேர் போடுறது பார்த்தா தான் இதை எப்படி எனக்கு கோடிங்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பிகாஸ் நான் ஒரு வீடியோ வந்து காமிக்கிறேன் பாருங்க, நம்மளோட லாஸ்ட் வீடியோல இதே இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க டிஸ்கிரிப்டிவ்? இதை பார்த்துருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 695 பேர் தான் பார்த்துருக்கீங்க. அதில் வந்து ஜஸ்ட் ஒரு 10 பேர் தான் போட்டிருக்கீங்க. 10ல் நானே 2 பேர் கமெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப கம்மி. இதில் ஏன்னா பின்னாடி பயங்கர எஃபோர்ட் இருக்கு. எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு வந்து கமெண்ட்ல ஒரு 200 பேர் நீங்கள் போட்டிருக்கணும். நானும் அதுக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். பிகாஸ் இது வந்து அந்த மாதிரியான ஒரு டாபிக் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு நோ ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ரியலி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது. ஸோ ட்ரை டு drop your comments. ரைட். இப்போ நம்ம வந்து முக்கியமான ஒரு பாட்டுக்கு வந்திருக்கோம். என்னோட இன்டர்வியூ கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பத்தி கண்டிப்பா கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, டிட் யூ நோ அபவுட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்டிங் A to Z அப்படின்னு கேட்டாங்க. எந்த கம்பெனி கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி லேர்ன் வந்து கேட்டாங்க. இதுல வந்து ஹவு டிட் ஐ ரெஸ்பாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா கம்பெனி சிம்பிளி லேர்ன் அப்புறம் ஒரு சில கம்பெனிஸ்ல டேட்டா சயின்டிஸ்ட் இன்டர்வியூஸ்ல கொடுக்கும்போது இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருந்துச்சு. A to Z இல்லாமல் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேன் யூ டாக் அபவுட் ANOVA டெஸ்ட், வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ANOVA and chi-squared test, where do you use this, can you explain the step by step process, what is the business formulation that you have formed and on what step that you will be taking it and how do you flow, இந்த மாதிரி தான் வந்து உங்களோட கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஆக மொத்தத்தில் எனக்கு இந்த தியரி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சதுனால நான் வந்து சூப்பராக ஆர்டிகுலேட் பண்ணி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்குண்டான ஆன்சரையும் நான் இங்கே உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். பட் எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, கண்டிப்பாக எனக்கு நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோக்கு அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கு. இதில் டெக்னிக்கல் டாபிக்ஸ் இதெல்லாம் வந்து கோர்ஸ் உள்ள வந்து படிப்பாங்க. டீச்சிங்க்கு நாங்கள் வந்து உள்ளே வந்து பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், எப்படிலாம் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம் நான் இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு வந்து ஐ எம் ஆல் ரெடி டு டூ தட். பட் நீங்கள் வாட் இஸ் சம்திங் தட் யூர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இந்த செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி யுவர் ஆனஸ்ட் ஒப்பீனியன் யூ கேன் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இந்த 200 எண்ணிக்கை டச் ஆகுதோ ஐ வில் பி வாட்சிங் திஸ். கண்டிப்பா I'll come back and I'll let you all know how to respond to this particular question in a more effective manner so that your interview will get placed. நான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி ஒரு 3 to 4 இன்டர்வியூஸ்ல எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டாங்க. இந்த கொஸ்டின் ஒரு இன்டர்வியூல சிம்பிளி லேர்ன் வந்து இந்த கொஸ்டின் கேட்டு நான் 4 நிமிஷம் ஆக்சுவலாக பேசுறேன். அவங்கள்ட்ட கேட்டேன் ஆக்சுவலா, if you want me to explain all the tests then it will definitely take at least 3 to 4 minutes. Is it okay for you? She said yes, you can go ahead. இந்த ஒரே ஒரு கொஸ்டினை கேட்டாங்க. முடியும் போது, John, I liked your the way how you're articulating, you're selected. ஒரு கொஸ்டின் 5 minutes இன்டர்வியூ முடியுது. பிகாஸ் ஆல் அபவுட் ஆர்டிகுலேஷன் எப்படி தெரிஞ்சிருக்குன்றதை தாண்டி எப்படி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம், ஆர்டிகுலேட் பண்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதனால இது இப்போ உங்க கையில் இருக்கு. ஸோ டூ யுவர் ஆனர்ஸ். ஓகேவா? நம்ம இது வரைக்கும் நம்ம கன்னட பார்த்துருக்கீங்க, பிடிச்சிருக்கு அப்படின்னா ஐ வுட் டிசர்வ் லைக். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்லாம் சிம்பிளிஃபைடாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கம்மிங் ஃப்ரைடே ஜார்விஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனில் டிப்ளாய் பண்ண போகிறோம்.
பார்ட் 1 ஆல்ரெடி பண்ணிட்டோம். பார்க்காதவங்க நம்ம கூகுள்ல யூடியூப் பண்ணி பாருங்க, ஹவு டு பில்ட் ஜார்விஸ் AI கோட் ஜான் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க. எப்படியாச்சும் இந்த மொபைல் ஃபோன் டிப்ளாய் பண்ண முடியாது அப்படின்னு அதையுமே நான் வந்து கமிங் ஃப்ரைடே உங்களுக்காக லைவ் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணி பார்க்க போறேன். கம்ப்ளீட்டா ப்ராக்டிகல் ஓரியன்டா இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நம்ம கமிங் ஃப்ரைடே பார்க்கலாம். அது வரைக்கும் this is your AI coach John. Let's make AI simplified. See you all in the next episode. Bye. Cheers.